ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். வாழியருளாளர் வாழியனியத்திகிரி வாழி எதிராசன் வாசகத்தோர் வாழி சரணாகதி என்னும் சார்புடன் மற்றொன்றை அரணாகக் கொள்ளாதார் அன்பு. ஸ்ரீமதே பெருந்தேவி நாயிகா சமேத பேரருளால பரபிரம்மனே நமஹ. திருவத்திகிரி என்கிற திவதேசத்தினுடைய ஸ்தலபுராண அனுபவம். போன உபன்யாசம் வரைக்கும் காஞ்சி ஹஸ்திகிரி ஸ்தல மகாத்மியத்தில் உள்ள முதல் அத்தியாயம் முழுக்க பார்த்தோம். இப்போது இரண்டாம் அத்தியாயம் ஆரம்பம். பிரம்மாண்ட புராணே பிருகு நாரத சம்வாதே ஸ்ரீ ஹஸ்திகிரி மகாத்மியே த்விதீயோ அத்தியாயः. நாரதர் பிருகு மகரிஷிக்கு உபதேசம் பண்ணினதான திருக்கச்சி அத்திகிரி என்கிற திவதேசத்தினுடைய இரண்டாம் அத்தியாய அனுபவம். நாரதர் சொல்றார், அத்ததீக்ஷா விதானாய பிரக்ராந்தே கமலாசனே தமுவாச குருர்ஹோதா புரோதாஸ்திரிதி வௌகசாம் आहूयतामिह ब्रह्मण्य तव पत्नी सरस्वती इह आगतायां तस्यां हि कर्तव्यं तदनन्तरं कल्पनीयाश्च तिस्रो अन्यास्तव पत्न्योऽत्र धर्मतः कल्पितानां च सर्वासां ज्येष्ठा पत्नी सरस्वती तयैव सह कर्तव्यः क्रतुरेष जगत्पते अत आहूय मामद्या जगत्पूज्या सरस्वती. யாகம் பண்றதுக்கான எல்லா விஷயங்களும் சித்தமா இருக்கு. யாகத்தை ஆரம்பிக்கணும். இந்த சமயத்திலே பிரம்மாவுக்கும் அவருடைய தர்ம பத்னி ஜேஷ்ட பத்னியான சரஸ்வதிக்கும் ஒரு பிரணய கலகம், ஒரு ஊழல் நடந்திருந்தது. ரெண்டு பேருக்கும் சண்டை. பிரம்மாவை பிரிஞ்சு சரஸ்வதி ஆனவள் தனியா வந்துட்டா. பூலோகத்துக்கு வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கா வேற ஒரு இடத்துல. இப்ப பிரம்மாவானவர் இந்த கோபத்திலே தர்மபத்னியானவள் கூட இருந்தாதானே யாகம் பண்ண முடியும் அப்படின்றத மறந்துட்டார். பிரம்மாவுக்கு 3 பத்னிமார்கள் சொல்றது உண்டு. அதிலே சகதர்மச்சரீதவ அப்படின்னு அந்த முதல் கௌரவமான அந்தஸ்தை ஜேஷ்ட பத்னியாக இருக்கக்கூடிய மூத்தான்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தை வகிப்பவள் சரஸ்வதி. இரண்டாவது சரஸ்வதி, முதல் சரஸ்வதி, இரண்டாவது சாவித்ரி, மூணாவது காயத்ரி அப்படின்னு எல்லாம் 3 மனைவிமார்கள் பிரம்மாவுக்கு சொல்றது உண்டு. அதிலே மற்ற 2 பேரும் பிரம்மாவோட இருந்துட்டு இருக்கா. இந்த சரஸ்வதி ஆனவள் அங்க போயிட்டா. இப்போ என்னதான் மனைவிமார்கள் நீ வா 2 பேரும் சாவித்திரியும் காயத்ரியும் கூட இருந்தாலும் கூட சரஸ்வதி இல்லாமல் யாகத்தை அனுஷ்டிக்க முடியாது. ஆனபடினாலே அவள் வரணும் அப்படின்னுட்டு அந்த யாகத்தை நடத்தி வைக்கிறதுக்காக வந்த ஹோதாகணம்னு சொல்லக்கூடிய அந்த யாகத்தை நடத்தி வைக்கக்கூடிய வாத்தியார் சுவாமி, ஹோதா அப்படின்னு பேர் அவருக்கு. அவர் சொல்றார், சுவாமி எல்லாம் சித்தமா இருக்கு, யாகத்தை ஆரம்பிச்சு விடலாம். ஆனா உங்களுடைய தர்மபத்னி இல்லையே இங்க, அவ வரணும், அவளை போய் அழிச்சுட்டு வரணும். அவ வந்தாதான் இந்த யாகமானதை ஆரம்பிக்க முடியும். அவ வரலைன்னா யாகம் பண்றதுக்கு உமக்கு அதிகாரம் இல்லை. உமக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ அவளை போய் கூப்பிட வேண்டியது உம்முடைய கடமை, உம்முடைய கர்த்தவியம். அவ வரணும். மத்ன பத்ரிமார்கள் இருந்தாலும் ஜேஷ்ட பத்னின்றபடினால அவ வந்தானோ. அவ வந்தாதான் ஜெகத்பதி, எல்லா உலகங்களுக்கும் நாதனாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனை குறித்து நீங்க பண்ணக்கூடிய கருத்து யாகம்னு சொல்லக்கூடியது நல்ல விதத்திலே தொடங்கும், நடக்கும், முடியும். அதனால எல்லோராலும் மதிக்கப்படுகிற சரஸ்வதியை போய் அழிச்சுட்டு வாங்கோ அப்படின்னு அந்த ஹோதா கணத்துல இருக்கக்கூடிய ஒரு ரிஷியானவர், வாத்தியாரானவர் பிரம்மாவை பார்த்து சொல்றார். பிரம்மா யோசிக்கிறார், தப்பு என்னமோ நம்ம பேர்ல இல்ல, ஏதோ சண்டை நடந்தது, அவளா பாட்டுக்கு கோச்சுட்டா, அவளா பாட்டுக்கு போய் உட்கார்ந்துட்டு இருக்கா, நாம ஏன் இறங்கி போய் கூப்பிடணும்? தப்பு நம்ம பேர்ல இருந்தா பரவாயில்ல, இறங்கி போய் கூப்பிடலாம். நாம தப்பு பண்ணாத சமயத்துல நாம ஏன் போய் கூப்பிடணும் அப்படின்னு பிரம்மாவானவர் தயங்குறார், யோசிக்கிறார். ஆனா பண்ணி வைக்கிற வாத்தியார்கள் இவா ஸ்திரமா சொல்லிட்டா, சரஸ்வதி இல்லாம பண்றதுக்கு இல்ல, அழிச்சுட்டு வந்தே ஆகணும், இல்லைன்னா யாகத்தை பண்ண முடியாதுன்னு வேற சொல்லிட்டா. இப்படியும் இல்லாம அப்படியும் இல்லாமல் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில பிரம்மா தவிக்கிறார். இப்போ என்ன பண்றது அப்படின்னா, சரி நீங்க போலன்னாலும் பரவாயில்ல,
யாரையானோ அனுப்பி சரஸ்வதி அழிச்சுட்டு வர சொல்லுங்க. அந்த அனுப்புறவான்னு சொல்லக்கூடியவாளால சரஸ்வதியினுடைய கோபம் இன்னும் ஜாஸ்தி ஆயிடக்கூடாது. யாரோ பக்கத்தாத்து மாமா எதிராத்து மாமா அனுப்பி, மாமி யாகத்துக்கு நீங்க வரணும்னு மாமா கூப்பிடுறாரு அப்படின்னு பிரார்த்திக்கலாம். அப்படி பிரார்த்திச்சா நான் பிரதானமா வந்தாதான் யாகம் நடக்கும்னு சொன்னா, இவர் வந்து அழிச்சுட்டு போகாம யாரையோ அனுப்பி கூப்பிடுறாரு, யாரோ வந்து கூப்பிடுறாளே அப்படின்னு தன்னை அவமதிப்பதாக கொண்டு இன்னும் கோபம் ஜாஸ்தியா போயிடும். அதனால இவர் போலன்றது சரி, என் மேல தப்பு இல்லை, நான் போகமாட்டேன்னு அவர் சொல்றாரு, அதுவும் சரிதான். அதே சமயத்துல யாகம் நடக்கணும். யார் போனா சரஸ்வதிக்கு ஓரளவுக்கு கோபம் குறையுமோ, யார் போனா வரத்துக்கு வாய்ப்பு உண்டோ அவள் அனுப்பலாம் அப்படின்னு நாரதர் என்ன பண்றார், இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ்ல எல்லாம் நாரதர் நல்லா மேனேஜ் பண்ண தெரியும் அவருக்கு. அவர் என்ன பண்ணினார், பிரம்மாவுக்கும் சரஸ்வதிக்கும் பிறந்த பிள்ளை வசிஷ்ட மகரிஷி அவரை கூட்டு பிரம்மாவின் இடத்துல காட்டி, உங்க 2 பேருக்கும் பிள்ளையான வசிஷ்டன் அனுப்பினா ஓரளவுக்கு சரஸ்வதிக்கு கோபம் வராது, அவர் வரலன்னாலும் பரவாயில்ல, நம்ம பிள்ளையதான் அனுப்பியிருக்காரு அப்படின்னுட்டு பிள்ளைய பார்த்த உடனே கொஞ்சம் மனசு மாறி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதனால நீங்க அவர்கிட்ட சொல்லி நல்லபடியா அனுப்புங்க, அழிச்சுட்டு வரட்டும் அப்படின்னு நாரதர் பிரம்மாவுக்கு ஒரு ஐடியா கொடுத்தார். உவாச்சஸ்வயமாஹூய வசிஷ்டம் முனிபுங்கவம் சரஸ்வத்யாம் சமத்யாஸ்தே நத்யா மத்ய சரஸ்வதி ததாஹ்வானம் த்வயா காரிய கச்ச சீக்கிரம் தபோதன இதி தத்வச்சனம் ஸ்ருத்வா தம் பிரணம்ய கிருதாஞ்சலிः வசிஷ்டः பிரயயௌ சீக்கிரம் யத்ராஸ்தே சா சரஸ்வதி தத்ர தாம் பிரணிபத்யாத பிரதிபூஜ்ய சமாதரம் உவாச வச்சனம் பிரீத்யா மிருது பூர்வ சரஸ்வதி. பிரம்மாவானவர் வசிஷ்டரை பார்த்து சொல்றார், வசிஷ்டா உங்க அம்மா வேணும் யாகம் பண்றதுக்குன்னு வாத்தியார்கள்லாம் சொல்லிட்டு இருக்கா, நீயும் பார்த்துட்டு தான் இருக்க. நீ என்ன பண்ற, உங்க அம்மா இருக்கிற இடத்துக்கு போ. உங்க அம்மாவானவள் இப்ப எங்க இருக்கா அப்படின்னா, வடதேசத்திலே உத்தரதேசத்திலே அவள் பெயர்ல ஓடக்கூடிய நதியினுடைய கரையில உட்கார்ந்து தபம் பண்ணிட்டு இருக்கா. சரஸ்வதி நதின்னு பேர் அந்த நதிக்கு. அந்த நதியினுடைய கரையில் கூட இல்லாமல் நதிக்கு நடுவே அமர்ந்து தபஸ் பண்ணி கொண்டிருக்கிறாள். சரஸ்வத்யாம் ச மத்யாஸ்தே நத்யா மத்ய சரஸ்வதி. சரஸ்வதியானவள் அவள் பெயரை கொண்ட நதிக்கு நடுவிலே அமர்ந்து கொண்டு உக்கிரமான தபஸ் பண்ணி கொண்டிருக்கிறாள். அவளை போய் நீ ஆஹ்வானம் பண்ணு, அம்மா யாகத்துக்கு வாங்கோ, அப்பா கூட்டாருன்னு கூப்பிடு. நீ எப்படி கூப்பிடணும்னா, நம்ம காரியம் ரொம்ப சீக்கிரம் முடிகிற மாதிரி கூப்பிடணும். நீ நிறைய தபஸெல்லாம் பண்ணி நிறைய வரமெல்லாம் வாங்கிட்டு இருக்கிற பெரிய தப்போதனன், தப்போனிஷ்டன், பெரிய தபஸ்வி வசிஷ்டானி, உனக்கு தெரியாதது இல்ல. உன்னுடைய வாக்கு வேத வாக்கு அப்படின்னு உங்க அம்மாவுக்கு தெரியும். அதனால நீ போய் கூட்டாலே உங்க அம்மா சந்தோஷப்பட்டு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நீ எப்படி கூப்பிடணும் தெரியுமா, எப்படி கூட்டா அவ உடனே வருவாளோ அந்த மாதிரி கூப்பிடணும். போய் அவளை நல்லா நமஸ்காரம் பண்ணி விழுந்து சேவிச்சுட்டு அவளை பலபடியா ஸ்தோத்திரம் பண்ணு. அம்மா நீ அப்படி இப்படின்னு அவளுடைய பெருமைகளை எல்லாம் அடுக்கி அவளை ஸ்தோத்திரம் பண்ணு. இதனால அவளுடைய மனசு குளிரட்டும். நம் வயிற்றில் பிறந்த பிள்ளை, பெரிய யாக யஜ்ஞங்கள் எல்லாம் பண்ணின ரிஷி, நிறைய தபஸெல்லாம் பண்ணின தப்போனிஷ்டன், அவன் இத்தனை முறை விழுந்து விழுந்து சேவித்து இப்படி உருகி நம்மளை ஸ்தோத்திரம் பண்ணி இத்தனை ஆசையா பக்தியா கூப்பிடுறானே, இப்பவே நம்ம பிள்ளையோட புறப்பட்டு யாகசாலைக்கு போயானோ அப்படின்னு நீ நடந்துக்கிற விதத்துல, நீ பேசுற பேச்சுல சரஸ்வதியானவள் கூடவே வந்துடணும் உன்னோட. நீ திரும்ப தனியா வரக்கூடாது, சரஸ்வதியே அம்மாவை அழிச்சுட்டு தான் வரணும் அப்படின்னர். நீ போய் பூஜை பண்ணியான உங்க அம்மா அழிச்சுட்டு வா. சேவிப்பியோ, ஸ்தோத்திரம் பண்ணுவியோ, பூஜை பண்ணுவியோ, பாத பூஜை பண்ணுவியோ, என்ன பண்ணுவியோ, அம்மா அழிச்சுட்டே வந்தானும். அவகிட்ட பேசுறதே மிருது பூர்வமா பேசு, ரொம்ப சாஃப்டா பேசு. அம்மா அப்பாவானவர் மேல தப்பு இல்ல, உன் மேலதான் தப்பு, நீ வந்தது சரியில்லை. இருந்தாலும் யாகம் பண்ணணும்ன்ற சமயத்துல அவர் கூப்பிடுறார், இப்ப நீ வராம இருக்கிறது நல்லா இல்ல, உன்னால ஒரு யாகம் கெடுறது அப்படின்னு எல்லாம் கடுமையா பேசாதே. தப்பு அவ பேர்லயே இருந்தாலும் கூட எத்தனை மிருதுவா எத்தனை சாஃப்டா பேச முடியுமோ அப்படி பேசி அழிச்சுண்டு வா அப்படின்னு பிரம்மாவானவர் வசிஷ்டருக்கு சொல்லி அனுப்புறார். வசிஷ்டரும் சரஸ்வதி நதி தீரத்துக்கு போறார். சரஸ்வதியை பாக்குறதுக்கு, அம்மாவை பாக்குறதுக்கு போயிட்டு இருக்கார். இந்த விஷயத்தை சுவாமி தேசிகன் மெய்விரத மான்மியத்தினுடைய 11வது பாசுரத்திலே ஆச்சரியமா தெரிவிக்கிறார். பிரம்மாவானவன் அஸ்வமேத யாகம் பண்ணுவதற்காக தர்மபத்னியான சரஸ்வதியை அழைத்து வருவதற்கு தன் மகனான வசிஷ்டனை அனுப்புறதா இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. காமங்கள் பல கொண்ட வேதம் கொண்டு
கைதவமே செய்வார்க்கு காணகில்லா பூமங்கை கேள்வனை நான் கண்டு போற்ற புண்ணியத்தில் நிகரில்லா விரதம் பூண்டேன் தாமங்கள் கழிவதன் முன் சடக்கெனப் போய் தன்னாற்றில் தனியிருந்து தவம் செய்கின்ற நாமங்கை வந்திட நீ அழைப்பாய் என்று நன்மகனை நான் முகந்தான் நவின்றிட்டானே. நன்மகனை நான் முகந்தான் நவின்றிட்டானே. தன்னுடைய நல்ல புள்ளையான வசிஷ்டனை பிரம்மாவானவன் கட்டளையிட்டான். நவிலுதல் அப்படின்னா சொல்றதுன்னு அர்த்தம். நவின்றிட்டான் அப்படின்னா சொன்னான். இங்கு இந்த காரியத்தை பண்ணு அப்படின்னு ஆக்ஞாபிப்பது போல கட்டளையிடுவது போல இருக்கிறபடினாலே இங்க சொன்னான் அப்படின்றத விட கட்டளையிட்டான், நியமனம் பண்ணினான்னு வச்சுக்கலாம். அப்பா பிரம்மா, யாகம் பண்ணக்கூடிய எஜமானன், இப்படி பல விதத்துல தன்னை விட மூத்தவனாக இருக்கக்கூடிய பிரம்மாவானவன் வசிஷ்டரை பார்த்து உன்னுடைய தாயை போய் அழைத்து கொண்டு வா என்று கட்டளையிடுகிறான் அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கே நவின்றிட்டான், சொன்னான், கட்டளையிட்டான், கட்டளையிடுவது போல சொன்னான். யார போய் அழைச்சிட்டு வர சொல்றான்? தன்னாற்றில் தனியிருந்து தவம் செய்கின்ற நாமங்கை வந்திட நீ அழைப்பாய் என்று நன்மகனை நான் முகந்தான் நவின்றிட்டானே. உன் அம்மா சரஸ்வதி, அவளுடைய பெயராலேயே ஓடுகிற நதி சரஸ்வதி நதின்னு பேரு. அந்த நதிக்கு மத்தியிலே தனியாக இருந்து உக்கிரமான தபஸ் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நான் மங்கை வாக் தேவதைன்னு சொல்லக்கூடிய சரஸ்வதி இருக்காளே, என்னுடைய தர்மபத்னி, உன்னுடைய அம்மா, அவள் யாகத்திற்கு வரும்படியாக நீ அழைப்பாய், அவளை போய் அழைச்சிட்டு வாப்போ அப்படின்னு ஏவுகிறார். வசிஷ்டரும் போறார். இதுதான் நடக்கிற காட்சி. ஆனா எப்படி அழைச்சிட்டு வரணும்னு சொல்றாரு தெரியுமோ? யாகம் பண்ணினா பெருமாளை சேவிக்கலாம் அப்படின்னு அந்த உத்தேசத்துல நான் யாகம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த புத்தியே எனக்கு எப்போ வந்தது தெரியுமோ? பலமுறை நான் என்னுடைய முயற்சியினாலேயே பெருமாளை சேவிச்சுடலான்னு இருமாந்திருந்து நான் இருக்கிற லோகமான சத்தியலோகத்திலே என்னுடைய ஆசனத்திலே நான் உட்கார்ந்து இருக்கிற தாமரையில இருந்தே பெருமாளை சேவிச்சுடலான்னு நான் கொஞ்சம் அகங்காரமா இருந்த காலங்கள் எல்லாம் நிறைய உண்டு. எல்லா லோகங்களுக்கும் மேலே இருக்கக்கூடிய சத்தியலோகத்திலே இருக்கிறோம். படைப்பு தொழிலை பண்ணுகிறோம். பெருமாளாலே முதலில் படைக்கப்பட்ட ஜீவன். 4 வேதத்தையும் எப்பவும் சொல்லிட்டு இருக்கோம். சரஸ்வதியினுடைய கணவனாக இருக்கிறேன் அப்படின்னு பலவிதமான பெருமைகளை நானே நினைச்சுண்டு என்னுடைய முயற்சியாலேயே நான் இருக்கிற இடத்துல இருந்தபடியே பெருமாளை சேவிச்சுடலான்னு அகங்காரத்தோட திரிந்த காலங்கள் எல்லாம் நிறைய உண்டு. ஆனா ஒரு முயற்சியும் பலனளிக்கவில்லை. ஒரு நாளும் பெருமாள் சேவை சாதிக்கல. அதற்கு காரணம் என்னுடைய முயற்சியாலேயே நான் பெருமாளை சேவிப்பேன் என்கிற என்னுடைய அகங்காரம் என்பது எனக்கு அசரீரி வாக்கு சொல்லிதான் புரிந்தது. ஏற்கனவே பார்த்தோம், அந்த அசரீரியும் கூட யாருன்னா பெருமாள் தான் அப்படின்னு பார்த்தோம். இப்ப இவருடைய அகங்காரம் போனம் என்ன பண்றது அப்படின்னா, அதுக்கு 1000 அஷ்டமேத யாகம் பண்ணணும். 1000 அஷ்டமேத யாகங்கள் பண்றதெல்லாம் எவ்வளவு பெரிய காரியம், ஆயுளே முடிஞ்சு போயிடுமே அப்படின்னு நானே யோசிக்கிறேன். அப்பதான் அந்த அசரீரி மேலும் சொல்லிட்டு சத்தியவிரத கஷேத்திரத்திலே போய் ஒரு யாகம் பண்ணினால் 1000 யாகம் பண்ணதுக்கு சமானம்னு சொல்லிட்டு அதனால இங்க தபஸ் பண்ண வந்திருக்கேன் அப்படின்ற விஷயத்தை எல்லாம் ஆச்சரியமா இந்த 2 வரியில சாதிக்கிறார் பிரம்மா. காமங்கள் பல கொண்ட வேதம் கொண்டு கைதவமே செய்வார்க்கு காணகில்லா பூமங்கை கேள்வன் அப்படின்னு பெருமாளை தெரிவிக்கிறார். கேள்வன் அப்படின்னா கணவன் அப்படின்னு அர்த்தம், நாயகன் அர்த்தம். பூமங்கை அப்படின்னா புஷ்பத்திலே அமர்ந்து கொண்டிருப்பவளான பெரிய பிராட்டி. பூமகள், மலர்மகள் அப்படின்லாம் சொல்றோமோ இல்லையோ, அந்த சதா தாமரையில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெரிய பிராட்டியார் ஸ்ரீ மகாலட்சுமி இருக்கிறாளே, அவளுடைய கணவன், அதாவது ஸ்ரீமன் நாராயணன் லக்ஷ்மிபதி இருக்கானே, ஸ்ரீஹஸ்பதி எம்பெருமான், அவனை காமங்கள் பல கொண்ட வேதம் கொண்டு கைதவமே செய்வார் காணகில்லார் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான் நமக்கு. வேதம் கொண்டு பெருமாளை அடையலாம் அப்படின்னு தான் வேதம் சொல்றது, ஆழ்வார்களும் சொல்றார். வேதத்தை கொண்டோ வேதம் வல்லவர்களை கொண்டோ எம்பெருமானை அடைய முடியும்னு தான் நம்முடைய பிரபஞ்சன சந்தான கூட்டஸ்தரான நம்மாழ்வாரும் தெரிவிக்கிறார். ஆழ்வார் திருவாய்மொழியில தெரிவிக்கிற போது, வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து அப்படின்னார்.
எம்பெருமானை அடைய வேணும் அப்படின்னா எப்படி அடையிறதுன்னா அவனை சரணாகதி பண்ணணும், அவனுடைய திருப்பாதம் பணிய வேணும், அவன் திருவடியில போய் அப்பா எனக்கு உன்னை விட்டா கதி இல்லைன்னு உழணும். போய் எப்படி உழறது அப்படின்னா வேதம் வல்லார்களை கொண்டு. சுவாமி தேசிகன் ஆச்சாரியனுக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்திலே பட்டியலிட்டு சொல்லி கொண்டு வந்தாரே. சித்தம் சத் சம்பிரதாயே சிரதியம் அனகம் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு எல்லாம் ஆச்சாரியனுடைய தகுதிகளை பட்டியலிட்டு கொண்டு போகிறாரு. அதிலே முக்கியமான தகுதியாக சொல்வது ஸ்ரோத்ரியம், அதாவது வேதத்தை பூரணமாக அத்தியனம் பண்ணி இருக்க வேண்டும் ஒரு ஆச்சாரியனானவர். அப்படி வேதத்தை பூரணமாக அத்தியனம் பண்ணி அதை சொல்லி 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 அந்த வேதத்திலே வல்லவராக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட ஆச்சாரியனுக்கு வேதம் வல்லார்னு பெயர். வேதம் வல்லார்களை கொண்டு, வேதத்திலே நிஷ்டராக ஸ்திர பரிசிதராக இருக்கக்கூடிய ஆச்சாரியனை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து அவர் மூலமாக எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணினால், ஆச்சாரிய நிஷ்டையாக ஆச்சாரியன் மூலமாக சரணாகத்தின்னு சொல்லக்கூடிய பிரபத்தியை, ஆச்சாரிய நிஷ்டா பிரபத்தியை அனுஷ்டித்தால் எம்பெருமானை சேவிக்கலாம்னு நமக்கெல்லாம் ஆச்சாரியான நம்மாழ்வார் காட்டி கொடுத்தார். அப்போ வேதம் கொண்டு, வேதம் வல்லவர்களை கொண்டுதான் எம்பெருமானை சேவிக்க முடியும்னு தெரியறதா? ஆனா சுவாமி இங்க என்ன சாதிக்கிறார்? காமங்கள் பல கொண்ட வேதம் கொண்டு கைதவமே செய்வார் காணகில்லார்னு தெரிவிக்கிறார். கைதவம் அப்படின்னா வஞ்சகம், சூழ்ச்சி, ஏமாத்துறது, ஃப்ராடுன்னு சொல்ற இல்லையோ, அதுதான் கைதவம்னு சொல்லக்கூடியது. ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டின்னு சொல்ற மாதிரி. வேதத்தை கொண்டு பெருமாளை சேவிக்கலாம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வேதம் பெருமாளை எப்படியெல்லாம் வர்ணித்ததோ அதை புரிந்து கொண்டு, வேதம் சொல்லியபடி பெருமாளுக்கு என்ன பண்ணினா பெருமாள் திருப்தி அடைவாரோ, பெருமாள் உகப்பாரோ அதையெல்லாம் பண்ணிக்கொண்டு, அந்த வேத மந்திரங்களை கொண்டு, வேதத்திலே வல்லவர்களான ஆச்சாரியர்களை கொண்டு அந்த எம்பெருமானை சரணாகதி பண்ணினால் எம்பெருமான் உகப்பான், அவனை அடையலாம். அது வரைக்கும் சரி. அதே வேதத்தை கொண்டு ஏமாத்தனோன்னு பாத்தியோ, எம்பெருமானை காண முடியாது, அடைய முடியாது. காமங்கள் பல கொண்ட வேதம். காமம் அப்படின்னா ஆசை, அபிலாஷம் அப்படின்னு அர்த்தம். பெருமாள் எனக்கு இது வேணும், அது வேணும், இவ்வளவு பணம் வேணும், அவ்வளவு நிலம் வேணும், இங்க இடம் வாங்கணும், எனக்கு இந்த பதவி வேணும், எனக்கு இந்த லோகம் வேணும், நான் இப்பேற்பட்ட ஒரு அந்தஸ்துக்கு வரணும் அப்படின்னு எல்லாம் நிறைய அல்பத்தனமா கேட்கறதுக்கு இல்ல பெருமாள்ண்ட. எனக்கு இதை கூட அதை கூடன்னு ஒரு பலனை கருதி பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாம் காமிய கர்மாக்கள் அப்படின்னு சாஸ்திரமானது சொல்றது. அந்த காமிய கர்மாக்களை பிரபன்னன் சரணாகதி அனுஷ்டித்தவன் பண்ணுவதற்கு இல்லைன்னு சொல்லியிருக்கு. எது சாஸ்திரத்திலே பண்ணுன்னு நமக்கு விகித கர்மா, இதை பண்ணியே ஆகணும்னு சொல்லியிருக்கோ அதை பண்ணி ஆகணும். அதை பண்ணி ஆகணும். பண்ணலன்னா பாபம் உண்டு. ஆனா ஒரு பலனிலே ஆசை வைத்து பண்ணக்கூடிய காமிய கர்மான்னு சொல்லக்கூடியது எம்பெருமானே வேண்டும், எம்பெருமானே பலனாக வேண்டும் அப்படின்னு சரணாகத்தை அனுஷ்டிச்ச பிரபன்னனுக்கு அது தகாது, ஸ்வரூபம் கிடையாதுன்னு சாஸ்திரம் தடுக்கிறது, நிஷேதிக்கிறது. அதெல்லாம் தெரிஞ்சுண்டு வேதத்தை பயன்படுத்தி எனக்கு இந்த பலன் கொடு அந்த பலன் கொடுன்னு காமிய கர்மாவாகவே வேதத்தை வைத்து பண்ணி கொண்டு வந்தால், பெருமாளை ஏமாத்தணும்னு நினைச்சா அவளால எம்பெருமானை சேவிக்க முடியாது. இப்படி நிறைய பலன்களை, அல்பமான பலன்களை, எதெல்லாம் அல்பம் அப்படின்னா எது எம்பெருமான் திருவடியை அடைவதாகிற மோட்சத்தை தவிர்த்து மற்றது என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அல்பமான பலன்கள் தான். எது ஸ்திரமான பலன், நல்ல விவேகியானவன், நல்ல ஞானம் இருக்கக்கூடியவன் கேட்க வேண்டிய பலன் எதுன்னா பெருமாள் திருவடிதான், மோட்சம்தான். இது தவிர வேற எதுவாக இருந்தாலும் அது அல்பமானவை. அந்த மோட்சத்துக்கு உட்பட்டது, அது சம்பந்தப்பட்டது, அதாவது கைங்கரியம், பக்தி, ஞானம் அதெல்லாம் கேட்கலாம், தப்பில்லை. ஆனால் என்னைக்கு அவனுடைய திருவடியை பிடிச்சி சரணாகதி பண்ணினோமோ அன்னைக்கே நம்முடைய தேக யாத்திரை அவனுடைய அதீனம் அப்படின்னு ஆனதுனால, ஆத்ம யாத்திரை தேக யாத்திரை ரெண்டும் அவனுடைய அதீனம்னு ஆனதுனால, நமக்கு கர்மானுகுணமா எப்பப்ப என்னென்ன பண்ணணும்ன்றது எம்பெருமானுக்கு தெரியுமானபடினாலே ஒரு நாளும் இதை வேணும் அது வேணும்னு கேட்டு பிரார்த்திக்கிறதுக்கு இல்லை. அதனாலதான் காமங்கள் பல கொண்ட வேதம் கொண்டு கைதவமே செய்வார் காணகில்லார் அப்படின்னு தெரிவித்தார். ஆனா இப்ப நான் பண்றேனே இந்த அஸ்வமேத யாகம், அது எப்பேற்பட்ட யாகம்? வேதத்திலே சொல்லப்பட்ட வசந்த யாகம்.
நான் எதுக்காக பண்றேன்னு பாரு. அஸ்வமேத யாகம்னு சொல்லக்கூடியதை எப்படி வேணாலும் பண்ணலாம், காமியமாவும் பண்ணலாம். சொர்க்கம் வேணும் அப்படின்னு நினைச்சு கூட இந்த யாகத்தை பண்ணலாம். வேதம் சொல்றது ஸ்வர்க காமோ யஜேத அப்படின்னு, ஸ்வர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறவன் யாகம் பண்ணினா அதனுடைய பலனா ஸ்வர்க்கம் கிடைக்கும்னு சொல்றது. அந்த மாதிரி குறிப்பிட்ட காலம் மட்டும் சந்தோஷத்தை சுகத்தை கொடுத்து பின்னாலே கீழே தள்ளிவிடுகிறதான சொர்க்கத்தை கூட நான் இந்த யாகம் பண்ணி பலனா கேட்டு வாங்கிக்கலாம் பெருமாள் இடத்துல. ஆனால் அது காமம், காமியம், அதனால அது வேண்டாம் எனக்கு. பெருமாள் திருவடி அளவுக்கு மோட்சம் அளவுக்கு அது வர்த்து இல்லை, அதனால அது எனக்கு வேண்டாம். நான் எப்படி இந்த அஸ்வமேத யாகம் பண்ண போறேன் தெரியுமா? பகவானுடைய ஆராதனமாக பண்ண போகிறேன். யக்ஞோ வை விஷ்ணு விஷ்ணுர் வை யக்ஞா அப்படின்னு எல்லாம் நானே யக்ஞமாக இருக்கிறேன்னு பெருமாள் தெரிவிக்கிறான். பெருமாளே யக்ஞம், யக்ஞமே பெருமாள். பெருமாள் யக்ஞத்தினுடைய ஸ்வரூபமாக இருக்கிறான். யாகம்னு சொல்லக்கூடியதே பெருமாள் தான். வேத பாராயணம் பண்றது, பிரபந்தம் சொல்றது, ஸ்தோத்திர பாடங்கள் சொல்றது, திருவாராதனம் பண்றது, உபன்யாசம் பண்றது, காலக்ஷேபம் பண்றது, பிரம்ம விசாரம் பண்றது, யாகம் பண்றது, தானம் பண்றது, இது எல்லாமே எம்பெருமானுடைய ஆராதனங்கள் தான். ஆகையினால இந்த அஸ்வமேத யாகத்தை நான் எப்படி பண்ண போறேன்னா, ஏதோ எனக்கு ஒரு பலனிலே ஆசைப்பட்டு இந்த பலன் வேணும்னு பண்ணல. எனக்கு மனசாந்தி வரணும், மனசு ஒருநிலைப்படணும், கான்சென்ட்ரேஷன் நன்னா இருக்கணும் எனக்கு. சரி, மனசு ஒருநிலைப்பட்டு கான்சென்ட்ரேஷன் நன்னா என்ன பண்ண போறீங்கன்னா, பெருமாளை நோக்கி தபஸ் பண்ணி பெருமாள் நேர வரும்படியான ஒரு பிரார்த்தனை இருக்கு எனக்கு. பெருமாள் நேர வரணும், அவரை சேவிக்கணும். இப்போ இங்க யாகம் பண்ணுகிறபடினாலே எனக்கு அந்த மனசாந்தியும் ஏற்பட்டு பெருமாளும் சேவை சாதிப்பார் அப்படின்னு பகவத் ஆராதன பரமா பெருமாளை சேவிக்கணும்ன்ற ஆசையில ஒரு ஆராதனமா நான் பண்றேன். இது ஆத்துல நித்தியம் அனுஷ்டானம் பண்றோம், திருவாராதனம் எல்லாம் பண்றோம். எதுக்கு பண்றோம்? பெருமாள் எழுந்தருளி நம்முடைய உபச்சாரங்களை எல்லாம் ஸ்வீகரித்துக் கொள்வார், நாம பண்ணக்கூடிய உபச்சாரங்களை எல்லாம் பெருமாள் வாங்கிட்டு நம்மளை அனுகிரகிப்பார்னு தானே பண்றோம். அந்த மாதிரியான ஆசையோட கூட எம்பெருமானை சேவிக்க வேணும், அவனை நேர சேவிக்க வேணும் அப்படின்ற ஆசையில நான் இந்த யாகத்தை பண்ணிட்டு இருக்கேன். அதனால இது பகவத் ஆராதன பரமான யாகம், கேவலம் காமிய பலனில் ஆசை வைத்து பண்ணப்படுகிற யாகம் அல்ல. அதனால இந்த உயர்ந்த நோக்கத்தோட அப்பாவானவர் இந்த யாகத்தை பண்ண போறார். அதுல கலந்துக்கிறது நமக்கெல்லாம் கூட பாக்கியம். இது பகவானுடைய ஆராதனமானபடினாலே இங்க நீ அப்பாவை கோச்சிக்கிறதுல அர்த்தமே இல்லம்மா. வந்தியானா உனக்கும் உபாசியனா, உனக்கும் உபாதேயனா இருக்கக்கூடிய பெருமாளை நீயும் சேவிக்கலாம். பெருமாள் தானே எல்லாரையும் படைச்சார், எல்லாரையும் காப்பாத்தின்னு இருக்காரு, எல்லாருக்கும் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பிரம்மாவுக்கு மட்டுமா சுவாமி பெருமாள்? அம்மா சரஸ்வதி உனக்கும் தானே சுவாமி பெருமாள். அதனால அவர் யாகம் பண்றது அவர் சுயநலத்துக்காக பண்ணல, பெருமாளை சேவிக்கணும்னு பண்றாரு. அந்த யாக வேதி சமீபத்துல அந்த சமயத்துல யாரெல்லாம் இருக்காலோ அத்தனை பேரும் பெருமாளை சேவிப்பா. கோடிக்கணக்கான பேர் இருந்தாலும் கோடிக்கணக்கான பேரும் பெருமாளை சேவிப்பா. அப்படி இருக்கிறச்ச பிரம்மா பக்கத்திலேயே உட்கார்ந்து இருக்கிற நீ சேவிக்காம போயிடுவியோ. அதனால பெருமாளை சேவிக்கிறதுக்குன்னு பெருமாளுடைய ஆராதனத்திலே பங்கு கொள்வதற்கென்று நீயும் வா. இது எப்படின்னா, ஒரு ஆத்துல மாமாவானவர் தினம் திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கார். மாமியவருக்கு ஒத்தாசையா பெருமாள் சன்னதி எல்லாம் சுத்தம் பண்றது, கோலமிட்டு வைக்கிறது, தலிகை பண்ணி சமர்ப்பிக்கிறது, புஷ்பம் எல்லாம் தொடுத்து கொடுக்கறது, விளக்கேத்துறதுன்னு எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. திடீர்னு மாமாவுக்கும் மாமிக்கும் பயங்கர சண்டை வந்துடுத்து. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது இல்ல. அவ நிஜமாவே மெச்சூர்டு கப்புள்ஸாக இருந்தால் அவளுக்குள்ள சண்டை பேசிக்கலன்னாலும் கூட பெருமாளுக்கு நடக்க வேண்டிய காரியத்துல மாத்திரம் எல்லாம் சரியா பண்ணிடணும், அங்க ஃபெயில் ஆக கூடாதுன்னு மாமியானவா எல்லாத்தையும் பண்ணி வச்சுடணும். இவரும் என்ன இவ பண்ணி நாம பண்றதுன்ற எண்ணம் இல்லாமல் பணிவோடு கூட அதை கொண்டு பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணணும். அட்லீஸ்ட் இந்த மட்டுமாவது அவ ஒற்றுமையா இருந்தாலானா அவ நல்ல கப்புள்ஸ்க்கு அழகு. அந்த மாதிரி அப்பாவுக்கும் உனக்கும் சண்டை, யார் மேல கோபம், யார் மேல தப்பு பண்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பெருமாள் அப்பாவுக்கும் பெருமாள் தான், உனக்கும் பெருமாள் தான், ரெண்டு பேருக்கும் சுவாமி தான். சொல்ல போனா பெருமாள் உனக்கு ஆச்சாரியன். அப்பாவுக்கு எப்படி வேதோபதேசம் பண்ணின ஆச்சாரியனோ அந்த மாதிரி தாட்சிண்ய ரம்யா கிரிசஸ்ய மூர்த்தின்னு எந்த தட்சிணாமூர்த்தியானவன், எந்த சரஸ்வதியானவள் இந்த அயகிரீவனுடைய அனுகிரகத்திலே ஒரு திவலையினாலே ஞானத்தை பெற்றார்களோ அப்படின்னு சுவாமி சாதிக்கிறாரோ, அந்த மாதிரி உனக்கு ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய எம்பெருமானை குறித்து அப்பா ஆராதனம் பண்ண போறார், யாகம் பண்ண போறார், நீ வரணும் அப்படின்னு இங்க வரவேண்டிய கர்த்தவியத்தை, நெசசிட்டிய, வரவேண்டிய அவசியத்தை புரிய வைக்கணும் அவளுக்குன்னு சொல்றார். இதனால நமக்கு ஒரு தகவல் என்ன அப்படின்னா, எந்த சாஸ்திரத்தையும் வேதத்தையோ நாம கேவலமான அல்ப பலன்களுக்காக பண்ணக்கூடாது. மெயினா கைதவம் செய்யக்கூடாது. கைதவம் அப்படின்னா வஞ்சனை பண்ணக்கூடாது. அதாவது
இந்த வேதமானது எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய கல்பக விருட்சம். வேதத்தை ஸ்ரத்தையாக சேவித்து வேத வழியிலே எதை கேட்டாலும் கிடைக்கும். ஆனா எதை கேட்கணும்? ஒரு பழமொழி சொல்லுவா, கற்பக விருட்சத்தினிடத்திலே கௌபீனம் கேட்டார் போலேன்னு. ஒருத்தன் ரொம்ப தபசெல்லாம் பண்ணி சொர்க்கத்துக்கு போனானாம். எதுக்காக இங்க வந்த அப்படின்னா, நான் கல்பக மரம் எதை கேட்டாலும் கொடுக்குமாமே, அதை போய் பார்க்கணும் அப்படின்னா. சரி போயிட்டு வாங்கதான் இருக்கு பாரு அப்படின்னா கற்பக விருட்சத்தின் அடியில போய் நின்றான். நிறைய பேர் அங்க வந்தா யாருக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கிட்டு போயிட்டு இருக்கா. பார்த்தோம், உண்மைதான், இதெல்லாம் ரொம்ப சந்தோஷம், நாம இத்தனை தூரம் தபஸ் பண்ணி இங்க வந்தது சார்த்தகமா போயிட்டுன்னு அவ்வளவு சந்தோஷம் அவனுக்கு. கற்பக மரம் கேட்டுதான், என்னடா உணவு உனக்கு அப்படின்னு. ஒன்னும் இல்ல, என்னுடைய கோபீனம் கிழிஞ்சு போயிடுத்து, புதுசா கோபீனத்துக்கு என்னென்ன பணம் இல்லை வாங்குறதுக்கு, கோபீனம் ஒட்டிக்கிற மாதிரி 2 துணி கூடன்னு கேட்டானா. கற்பக விருட்சத்தண்ட போய் என்னுடைய ஏழ்மையை நீக்கிடோ, என்ன ராஜாவாக்குன்னு சொன்னா கூட பண்ணிடுமோ இல்லையோ, அது அதால என்ன முடியுமோ எல்லாம் பண்றதோ இல்லையோ. மோட்சம் கொடுன்னா கொடுக்காது, எம்பெருமான இடத்துல பக்தி கொடுன்னா கொடுக்காது, எனக்கு தீர்காயுஷ கொடுன்னா கொடுக்காது, அதால என்ன முடியாதோ அது கொடுக்காது. ஆனா மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் எதை கேட்டாலும் கொடுக்குமோ இல்லையோ. என்னுடைய வறுமை ஒழியணும், நான் பெரிய கோட்டீஸ்வரன் ஆனோன்னு கேட்கலாமோ இல்லையோ, ராஜாவானோன்னு கேட்கலாமோ இல்லையோ, குபேரனானு கூட கேட்கலாமோ இல்லையோ. இவன் என்ன கேட்டான்னா, கோமனுக்கு கிழிஞ்சு போயிடுத்து, கோமனத்துக்கு துணி கொடுன்னு கேட்டானா. அந்த மாதிரி வேதத்தை, வசந்த வேதத்தை கொண்டு எம்பெருமானிடத்திலே அல்பத்தனமா இதை கொடு அதை கொடுன்னு கேட்கறது, அது கபட காரியம். அது நல்லவாளுக்கு அழகில்லை. சரணாகதி பண்ணின பிரபன்னனுக்கு, எம்பெருமானுடைய அடிமையாக இருக்கக்கூடிய பாகவதனுக்கு அது அழகில்லை. பெருமாளே பலனா வேணும்னு கேட்டா பெருமாள் சந்தோஷப்பட்டு அவனுடைய அனுபவம்னு சொல்லக்கூடிய மோட்சம் இதெல்லாம் தரது மட்டும் இல்லாமல் இந்த வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதெல்லாம் சேர்த்தே தான் கொடுக்குறான் பெருமாள்னு ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் சாஸ்திரங்களும் பலகால் சொல்றான் நமக்கு. ஆகையினால நாம கேட்க வேண்டியது பெருமாள் பிராட்டியே தான். அவ வந்தான்னா எல்லாம் வந்துடும் அவளோட சேர்ந்து நமக்கு. அதனால வேதத்தை கொண்டு எம்பெருமானை ஆராதிக்க வேண்டுமே ஒழிய, வேதத்தை எம்பெருமானுடைய கைங்கரியத்திற்காக பகவத் கைங்கரிய ரூபமாக பகவத் ஆராதன பரமாக பயன்படுத்த வேண்டுமே ஒழிய, ஏதோ இதை பண்ணாத கிடைக்கும்னு சொல்லி ஒரு லாப காரியத்திற்காக அல்ப காரியத்திற்காக பயன்படுத்தக்கூடாதுன்றது இங்க உபதேசம் நமக்கு. காமங்கள் பல கொண்ட வேதம் கொண்டோ கைதவமே செய்வார்க்கு காணகில்லா பூமங்கை கேள்வனை நான் கண்டு போற்ற. வேதத்தை கொண்டு அல்பமான விஷயங்களை எல்லாம் கேட்டு பெறுகிறார்களே, அவர்களாலே பெருமாளை சேவிக்க முடியாது. ஏன் தெரியுமா? அத்தனை கஷ்டமான யாகத்தை பண்றான், அத்தனை 1000 வருஷங்கள் பசி பட்னியோட தபஸ் பண்றான். ஏதோ பெருசா கேட்க போறான்னு பார்த்தா எனக்கு ஸ்வர்க்கம் கொடுன்றான், இத்த கொடுன்றான், அந்த பொசிஷனுக்கு வரணும்ன்றான், இந்த சக்தியை கொடுன்றான், அல்பத்தனமா கேட்கிறானே. இது கற்பக விருட்சத்தினிடத்தை கோபீனத்தை கேட்பது போல பரிகாசத்திற்குரிய செயலாக இருக்கிறது. இவனுக்கெல்லாம் என்னத்த சேவை கொடுத்துன்னு பெருமாள் அனுகிரகிக்கிறது இல்லை, அவனுக்கு சேவை கொடுக்கறது இல்லை. யாகம் பண்ற அளவுக்கு தபஸ் பண்ற அளவுக்கு வைராகியம் வந்துடுத்து. ஆனா என்ன பிரயோஜனம்? கேவலம் அல்ப சுகத்துக்காக என்ன பண்ணினாய்த்த? இவ்வளவு தூரம் வைராக்கியத்தோட யாகமும் தபஸும் பண்ணி தேவதைய நேர்ல வரவழைக்க கூடியவன், அவ்வளவு பெரிய வைராக்கியமும் பொறுமையும் ஞானமும் பக்தியும் சக்தியும் ஆற்றலும் இருக்கக்கூடியவன் என்ன கேட்கணும்? விவேகத்தோட கூட தெளிவோட கூட எல்லாத்துக்கும் உசந்தவனா இருக்கக்கூடிய அழியாத ஸ்திரமான பலனாக இருக்கக்கூடிய பெருமாளை என்ன கேட்கணும்? இப்ப இது யாகம் பண்ணது தபஸ் பண்ணது எதுக்கு பிரயோஜனம்? பண்ணாமே இருந்திருக்கலாம். அந்த கண்டிஷன் தான் பிரம்மாவுக்கு இத்தனை முறை. இப்பதான் உணர்ந்தான், எம்பெருமானுடைய அனுகிரகத்தாலே நான் வேதம் சொல்லிட்டே இருக்கேனே, எனக்கு பெருமாள் சேவை கொடுப்பார் அப்படின்ற அகங்காரம் இல்லாம, பெருமாளே வேதம் உன்னை புகழ்ந்தது, உன்னை சரணாகதி பண்ண சொல்லித்து, உன் அனுகிரகம் இருந்தா எனக்கு உன்னுடைய சேவை கிடைக்குமா, நீ அனுகிரகம் பண்ணு அப்படின்ற அந்த பணிவோடைய கூட இப்ப பண்றான். பெருமாள் வரப்போறார். அது இத்தனை நாள் மிஸ் ஆனதுனால பெருமாள் வரல. அப்பேற்பட்ட எம்பெருமான் லக்ஷ்மிபதி ஸ்ரீயப்பதி அவனை நல்ல முறையிலே பணிவோடு கூட வேதத்தையும் யாகத்தையும் பகவதாராதன பரமாக பண்ணி அதனாலே பெருமாள் மகிழ்ந்து எனக்கு சேவை தர வேணும் அப்படின்ற தகுந்த முறையிலே ப்ராப்பர் சேனல்ல எம்பெருமான நேர சேவிக்கிறதுன்னு சொல்லக்கூடிய விரதத்தை உறுதியை வைத்துக் கொண்டேன். அது எப்பேற்பட்ட விரதம் உறுதி தெரியுமா? புண்ணியத்தில் நிகரில்லா விரதம். அது நல்ல காரியங்கள் எல்லாம் புண்ணிய காரியங்கள்னு சொல்றோம். எந்த காரியத்தை பண்ணினா பலம் புண்ணியமா வரதோ, எந்த ஒரு காரியத்தை பண்ணினா புண்ணியம் பலனா கிடைக்கிறதோ அதுக்கு புண்ணிய காரியம்னு பெயர். ஒரு சாதம் கொடுக்குறோம், ஒரு தீர்த்தம் கொடுக்குறோம், ஒரு நல்ல விஷயத்த 4 பேருக்கு சொல்றோம்,
ஆபத்துல இருக்கிறவா கஷ்டத்துல இருக்கிறவாளுக்கு உதவுறோம். இதுக்கெல்லாம் பலன் புண்ணியம் தானே. அதனால இதுக்கெல்லாம் புண்ணிய காரியங்கள்னு பெயர். இப்படி யாகம், தபம், ஹோமம், ஜபம்னு எதுவா இருந்தாலும் புண்ணிய காரியம் தானே. இந்த எல்லா புண்ணிய காரியங்களையும் நிகர் இல்லாத, அதாவது தனக்கு சமம் இல்லாத உசந்து இருக்கக்கூடிய காரியம்னு ஒண்ணு உண்டு. அது என்ன தெரியுமோ? யாகம் பண்றது. அதுவும் எம்பெருமானை ஆராதிக்க வேண்டும், எம்பெருமான் மகிழ வேண்டும்னு அவனுக்காகவே யாகம் பண்றது. அது புண்ணிய காரியங்களிலேயே சமானம் இல்லாததான உசந்த காரியம். அப்போ எம்பெருமானுக்காக எதை பண்ணினாலும் அது நிகரில்லாத விரதம் தான். பண்ற காரியம் சின்னதோ பெருசோ, ஒரு ரூபாய் கற்பூரம் ஏத்துறையோ, ஒரு யாகம் பண்றையோ, ஒரு பழைய புஷ்பத்தை கொண்டு சமர்ப்பிக்கிறையோ, பண்ணக்கூடிய விஷயம் எப்ப ஏற்பட்டது, என்ன சமர்ப்பிக்கிறேன்றது விஷயம் இல்ல. எந்த பாவத்தோட யாருக்கு சமர்ப்பிக்கிறையோ அதுதான் விஷயம். பெருமாள் உகக்கணும், அவருடைய ஆராதனமாக ஆகணும் அப்படின்னு நினைச்சுட்டு பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறச்ச அதுக்கு சமானமான ஒரு புண்ணிய காரியம் கிடையாது. அந்த மாதிரி எம்பெருமானுடைய ஆராதனங்கள்ல வசந்ததா சொல்லப்பட்ட யாகம், அதுவும் அஸ்வமேத யாகத்தை நான் பண்ணலாம் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கேன், பண்ண போறேன். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்றா தர்மபத்னி இல்லாம பண்ண முடியாதுன்னு. ஆமாம், வாஸ்தவம் தான், சாஸ்திரம் அப்படிதான் சொல்றது. நீ என்ன பண்ற தெரியுமா? சரஸ்வதி நதிக்கு நடுவில் உட்கார்ந்து தபம் பண்ணிட்டு இருக்க உன் அம்மாவை போய் அழிச்சுட்டு வா. எப்படி போற தெரியுமா? சீக்கிரம் சீக்கிரம் வெரசா போய் அழிச்சுட்டு வா போ. டைம் வேஸ்ட் பண்ணாதே. சாமங்கள் கழிவதன் முன் சடக்கெனப்போ. நாம இங்க இருந்து பேசிட்டே இருந்தோமானா சாயங்காலம், ராத்திரி, முதல் ஜாமம், ரெண்டாம் ஜாமம், மூணாம் ஜாமம், கார்த்தால, விடியகால, பிம்மால, கார்த்தால அப்படின்னு சாமங்கள் அப்படி பொழுதுகள் போயிட்டே இருக்கு. டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், டிலே பண்ண வேண்டாம். எல்லாம் சித்தமா இருக்கு. அம்மா வந்துட்டாலானா யாகத்தை ஆரம்பிச்சு விடலாம். எவ்வளவு சீக்கிரம் பெருமாளை சேவிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சேவிக்கணும்ன்ற ஆசையோட இருந்துட்டு இருக்கேன் நான். அதனால பேசி பேசி பொழுது கழிக்காம சடக்குன்னு போ, வேகமா போ, உடனே போய் அம்மா அழிச்சுட்டு வா அப்படின்னு தெரிவிக்கிறார். இது வசிஷ்டரை சரஸ்வதியை போய் அழிச்சுட்டு வான்னு சொல்லி பிரம்மா அவருக்கு பண்ணின நியமனம் இது. இப்போ வசிஷ்டர் உத்தர தேசத்திலே சரஸ்வதி நதி கரைக்கு போறார். சரஸ்வதியை பார்த்துட்டார். பார்த்து என்ன பண்ணார்? பார்த்த மாத்திரத்துல விழுந்து விழுந்து சேவிச்சார். அம்மாவாச்சேன்னு விழுந்து விழுந்து சேவிக்கிறார். கிட்டக்கு போய் அவளுக்கு பாத பூஜை எல்லாம் பண்ணினார். பண்ணிட்டு அவளை பலவிதமா ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறார். அம்மா, உன்ன மாதிரி ஞானம் இருக்கிறவா யாரும் கிடையாது. ஒருத்தருக்கு ஞானம் வரணும்னா அதுக்கு உன்னுடைய அனுகிரகம் வேணும்னு சொல்றா. நீ எல்லா சாஸ்திரங்களும் தெரிஞ்சவோ, உன்னுடைய பலத்தினாலதான் ஒருத்தன் ஞானியாராம். நீ சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாவினுடைய தர்மபத்தினி, முப்பெரும் தேவியர்கள்ல ஒருத்தி. உன்னை சேவிக்கிறவா நிறைய பேர் உண்டு. உன்னை அப்படி இப்படி சோத்திரம் பண்றா அப்படின்னு சரஸ்வதியை ஏகபோகமா சோத்திரம் பண்றான். சொல்ல போனா இந்த சரஸ்வதியை வசிஷ்டர் பண்ணக்கூடிய ஸ்தோத்திரமே ஒரு 10-15 ஸ்லோகங்களுக்கு வரது இந்த புராணத்துல. ஆனா நமக்கு உத்தேசியம் பெருமாள் தான். பிரம்மாவுக்கும் வசிஷ்டருக்கும் வேணும்னா சரஸ்வதி உத்தேசமா இருக்கலாம். பிரபன்னாலான நமக்கு பெருமாள், தேவ பெருமாள், பெருந்தேவி தாயார் தான் உத்தேசியம். அதனால கதையை மாத்திரம் பாக்குறோம். வசிஷ்டர் சரஸ்வதி எப்படி ஸ்தோத்திரம் பண்ணார் அப்படின்றது நமக்கு இங்க விஷயம் இல்லை. ஆனா வசிஷ்டர் சரஸ்வதி கிட்ட பேசினதுல சில சாரமான பாகங்கள் நமக்கு உபதேசமா சொல்லப்பட்டது என்னன்னா, ஸ்ரீயாஹீனோ யதா விஷ்ணுஹோ அத்வரோ தட்சிணாஹீனோ வித்யாஹீனோ த்விஜோ க்ஷமாஹீனம் தபோயதா ஹிதாய சர்வலோகானாம் மத்பிரியார்த்தம் ச பாரதி சமீபம் பிரம்மனோ கந்துமிதோர்ஹசி நமோஸ்துதே அப்படின்னு அந்த ஸ்தோத்திரத்தை முடிக்கிறார் வசிஷ்டர். ஸ்ரீயாஹீனோ யதா விஷ்ணுஹு, தாயார் இல்லைன்னா பெருமாள் எப்படி சோபிக்க மாட்டாரோ. பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்தே இருந்துதான் நமக்கு எல்லாம் பண்றான்னு சொல்றோமோ இல்லையோ. பெருமாளும் பிராட்டியும் ஒரு க்ஷணமும் பிரியாம சேர்ந்து இருக்கிறதுனாலதான் நம்ம வண்டி ஓடுறது. சிருஷ்டியாகட்டும், ரட்சணமாகட்டும், சரணாகதி ஏத்துக்கிறதாகட்டும், மோட்ச காலத்துல பலன் கொடுக்கறதாகட்டும், ஆபத்துல காப்பாத்துறதாகட்டும், எல்லாமே 2 பேரும் சேர்ந்து இருந்துதான் பண்றா. 2 பேரும் பிரிஞ்சுட்டாலானா நமக்கெல்லாம் வாழ்க்கையே கிடையாது. அவா 2 பேரும் ஒற்றுமையா இருக்கிற வரைக்கும் தான் நம்ம வண்டி ஓடும். ஸ்ரீயாஹீனோ யதா விஷ்ணுஹோ, தாயாரானவள் இல்லாமல் பெருமாள் எப்படி சோபிக்க மாட்டாரோ. அத்வரோ தட்சிணாஹீனோ, அத்வரம் அப்படின்னா யாகம்,
அத்வரி அப்படின்னா யாகம் பண்றவர். அந்த யாகமானது எதனாலே பெருமை அடைகிறது, எதனாலே பூர்த்தி ஆகிறது அப்படின்னா வசந்த சமிருத்தியான தட்சணை கொடுக்கறதுனாலதான் யாகம் பூர்த்தி ஆறுது. எல்லாம் பண்ணியாச்சு, ரொம்ப விசேஷமா கோடிக்கணக்கான பேருக்கு சாதம் போட்டு பெரிய தேவதைகளை எல்லாம் அழைச்சி ஆச்சரியமா யாகம் பண்ணினா, ஆனா வாத்தியாருக்கு சரியா சம்பாவனை பண்ணலன்னா, ஏன்னா வாத்தியார் தெரிஞ்சவர் தான், ஃப்ரெண்டு தான், பணத்துக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டார். ஏதோ கொஞ்சம் கொடுத்தா போறோம்னு ஒரு 50 ரூபா 100 ரூபாய் கொடுத்தான் வாத்தியாருக்கு அப்படின்னா, வாத்தியார் 1 ரூபாய் கொடுத்தாலும் சந்தோஷப்படுவார், அவருடைய கேரக்டர் அது வேற. ஆனா இந்த மாதிரி வைதிக கர்மாக்கள், குறிப்பா யாகம் எல்லாம் பண்றச்ச பண்ணி வைக்கிற ரித்விகள்னு சொல்லக்கூடிய வாத்தியார்களுக்கு போறோம் போறோம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வாரி கொடுக்கணும். சொல்ல போனா யாகத்துல எது முக்கியமான அம்சம் அப்படின்னா, வரவாளுக்கு சாதம் போடுறதா, இல்ல சுத்தமான பொருட்களை கொண்டு யாகம் பண்றதா, இல்ல நல்ல மனசோடு கூட யாகம் பண்றதா, இல்ல எப்படி விரதம் இருந்து யாகம் பண்ணணும்னு சொல்றோம் அந்த விரதத்தை பெறலாம அனுஷ்டிக்கிறதா அப்படின்னு நிறைய கேட்டு வந்தா எல்லாமே முக்கியம்தான். எல்லாத்துலயும் முக்கியம் எது தெரியுமா? பண்ணி வைக்கிற வாத்தியார்களுக்கு சமிருத்தியான தனத்தை தட்சணமா கொடுக்கணும், தட்சணையா கொடுக்கணும். ஸ்வர்ணத்தை வாரி கொடுங்க, பசுக்களையும் குதிரைகளையும் யானைகளையும் கொடுங்கள், அவ பேர்ல பூமி தானம் பண்ணுங்க, அவளுக்கு நிறைய லேண்ட் எழுதி வைங்க அப்படின்னு எல்லாம் வேதம் சொல்றது, சாஸ்திரம் சொல்றது. அப்படிதான் நிறைய ராஜாக்கள் யாகம் பண்ணின சுவாமிகளுக்கெல்லாம் அக்ரஹாரமா கொடுத்த, ஊர் ஊரா தானமா கொடுத்த. இன்னைக்கும் பல இடங்கள்ல ஸ்ரோத்ரிய அக்ரஹாரங்கள்னு சொல்லப்படுறதெல்லாம் வேதமோதிய அந்தணர்களாலே தான் இந்த உலகம் வாழ்கிறது அப்படின்னு அவளுடைய பெருமையை தெரிஞ்சுண்டு அவ எந்த கஷ்டமும் இல்லாமல் ஏகாந்தமா அவளுடையதான அனுஷ்டானங்களை பண்ணிக்கொண்டு தினம் வேதம் சொல்லிட்டு இருக்கணும். அதனால இந்த லோகம் சுபிக்ஷமா இருக்கணும்னு ராஜாக்கள் அந்த அந்தணர்களுக்கு தானமா கொடுத்த அக்ரஹாரங்கள் தான் ஸ்ரோத்ரிய அக்ரஹாரங்கள்னு சொல்லக்கூடிய அக்ரஹாரங்கள். நாவல் பாக்கம், காட்டேரி அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய ஸ்ரோத்ரிய அக்ரஹாரங்களுக்கு இது ஒரு பெருமை. அந்த மாதிரி யாகம் பண்றவாளுக்குன்னு ராஜாவானவன் பூமி தானங்கள் நிறைய பண்ணுவான். பல கிராமங்கள் அவ பேர்ல எழுதி வச்சு அந்த கிராமத்துல வரக்கூடிய வருமானத்தை கொண்டு அவ எந்த கஷ்டமும் இல்லாமல் வாழணும். இப்போ ஒரு சுவாமி கார்த்தால எழுந்ததுல இருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் அனுஷ்டானங்களா பண்ணிட்டு இருக்கார். ஆனா அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் வயத்துக்கு என்ன வழி? சாப்பிடணுமே, பணம் வேணுமே, ஒரு புடவை வாங்கணும், வேஷ்டி வாங்கணும், இங்க போனோம் அங்க வரணும்னா பணம் தேவைப்படுறது. வெறும் அனுஷ்டானமே பண்ணிட்டு இருந்தா பணத்துக்கு என்ன பண்றது அப்படின்னா, சுவாமி பணத்தை பத்தி எல்லாம் நீங்க எல்லாம் கவலையே படக்கூடாது, நீங்க பண்ணக்கூடிய அனுஷ்டானத்தினாலதான் உலகம் வாழறது, அதனால நீங்க பாட்டுக்கு நிশ্চিந்தையா பணத்தை பத்தின கவலை இல்லாம அனுஷ்டானங்களை பண்ணிட்டு இருங்கோ, அதனால நீங்களும் நன்னா இருப்பீங்க, நாங்களும் நன்னா இருப்போம், நீங்க அந்த மாதிரி இருந்தாதான் நாங்க நன்னா இருக்க முடியும். பணத்தை பத்தின கவலை உங்களுக்கு வேண்டாம், உங்களுக்கு தேவையான வருமானம் வரும்படியா உங்க பேர்ல 5 கிராமம் 10 கிராமத்தை எழுதி வச்சு விடுறேன். அங்க இருக்கக்கூடிய தோப்புகள்ல இருந்து வரக்கூடிய காய்கள், கனிகள், பழங்கள், விவசாயத்தின் மூலமா வரக்கூடிய வருமானம், அந்த பூமியில கொடுத்துன்னு இருக்கிறவா கொடுக்கிற வாடகை, பசுக்கள் கிட்ட இருந்து வர பால், தயிர், நெய் முதலான பொருட்களை விற்று வரக்கூடிய பணம், அந்த மாதிரி என்னென்னலாம் வரதோ அதெல்லாம் கொண்டு ராஜாவாட்டமா வாழுங்க. பணத்துக்கு என்ன பண்ணணும்ன்ற கவலை உங்களுக்கு எல்லாம் வரக்கூடாது சுவாமி, ஏன்னா நீங்கெல்லாம் லோகத்தை வாழ வைக்கிற மகான்கள் நீங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி யாகம் பண்ணக்கூடிய சுவாமிகளுக்கு நிறைய தான தர்மங்களா பூமியை பண்ணியிருக்கா. அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றது. அப்படி சொல்லி இருக்கும் போது அத்வரோ தட்சிணாஹீனோ, ஒரு யாகத்துல சரியா தட்சிணை கொடுக்கல அப்படின்னா எப்படி அந்த யாகமானது கெட்டு போறதோ? கெட்டு போறது மீன்ஸ் என்ன அர்த்தம்? யாகம் தான் நல்லா பண்ணியாயிடுச்சு அப்படின்னா அந்த யாகத்துக்கு ஒரு குறை. அது ஒரு மனுஷன் நன்னா இருக்கான், ஆனா அவனுக்கு ஒரு கை இல்ல, ஒரு கண் இல்ல, ஒரு கால் இல்லைன்னு சொல்லும்படியா ஒரு ஹீனம், அது ஒரு குறை. அது வித்யாஹீனோ த்விஜோ, த்விஜன் அப்படின்னா 2 முறை பிறக்கிறவன் அர்த்தம். யாருக்கெல்லாம் த்விஜன் பேர் சொல்றது சாஸ்திரம் அப்படின்னா, பிராமணன், சத்திரியன், வைசியன் 3 பேருக்கும் த்விஜன் பேரு. தன்னுடைய தாயினுடைய வயிற்றிலே இருந்து வரக்கூடியது ஒரு பிறப்பு. உபநயனத்தின் போது ஞான மாதாவான காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பெற்றுக் கொள்ளுகிற போது காயத்ரியினிடத்திலிருந்து பிறக்கக்கூடியதான பிறப்பு 2வது பிறப்பு. அப்படி யாருக்கெல்லாம் உபநயன சம்ஸ்காரம் விதிக்கப்பட்டிருக்கிறதோ, யாருக்கெல்லாம் பிரம்மோபதேசம் விதிக்கப்பட்டிருக்கிறதோ அவெல்லாம் த்விஜர்கள், 2 பிறப்பாளர்கள், 2 முறை பிறக்கிறவான்னு பேரு. பிராமணா, சத்திரியா, வைசியா 3 பேருக்கும் த்விஜன்னு பேர் சொல்றது சாஸ்திரம். அவளுக்கு எது அழகுன்னா வித்யை, கல்விதான் அழகு. ஏன்னா 4வது 5வது வர்ணங்கள் எல்லாம் அடிமை தொழில் பண்ணக்கூடியது அவளுடைய காரியம் அப்படின்னு சொல்லப்பட்டபடினாலே அவ எஜமானன் சொன்னதை பண்ணினா போறோம். அவ விசேஷமான ஞானம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதுக்கு ஞானமே கூடாதுன்னு இல்லை, ஞானம் இருந்தா சந்தோஷம், ஞானம் இருந்தே ஆகணும்ன்றது அவசியம் இல்லை.
இந்த துஜர்கள்னு சொல்லக்கூடிய 3 பேர் இருக்காலே, அவளுக்கு ஞானமானது அவசியம். ஒரு சுமங்கலி பெண்ணுக்கு எப்படி நெற்றி திலகம் அவசியமோ அந்த மாதிரி ஞானம் அவசியம் அவளுக்கு. இந்த த்விஜன் சொல்லக்கூடியவன் சாஸ்திர சம்பிரதாய ஞானத்தை வரவழைத்துக் கொள்ள வேணும், வேத ஞானத்தை, வேதாந்த ஞானத்தை சம்பாதித்துக் கொள்ள வேணும். அதுல வித்தியாசம் எல்லாம் உண்டு. பிராமணனுக்கு வேதம் கத்துக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு, சொல்லி கொடுக்கறதுக்கும் அதிகாரம் உண்டு. சத்திரியனுக்கும் வைசியனுக்கும் கற்றுக்கொள்வதற்கு மட்டுமே அதிகாரம் உண்டு, சொல்லி கொடுக்கறதுக்கு அதிகாரம் இல்லை. பிராமணன் யாகம் பண்ணலாம், பண்ணிய வைக்கலாம். ஆனா சத்திரியாலும் வைசியாலும் யாகத்தை ஒரு வாத்தியார ஒரு பிராமணனை கொண்டு பண்ணிக்கலாமே தவிர இவா இன்னொருத்தருக்கு பண்ணி வைக்கிறதுக்கு இல்லை. பிராமணன் தானம் கொடுக்கலாம், வாங்கிக்கலாம். சத்திரியாலும் வைசியாலும் தானம் கொடுக்கலாமே தவிர வாங்கிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. அப்படின்னு எல்லாம் சில வித்தியாசங்கள் உண்டு. ஆனால் ஞான சம்பாதனம், வேதம், சாஸ்திரம், வேதாந்தம், இதனுடைய ஞானத்தை சம்பாதித்துக் கொள்வதுன்றது 3 பேருக்கும் பொது. அந்த வித்யைன்னு சொல்லக்கூடிய கல்வி இருக்கிறது, ஞானம். அது இல்லைன்னா அது எப்படி த்விஜன்னு சொல்லக்கூடிய இருபிறப்பாளனுக்கு ஒரு குறையோ ஒரு தோஷமோ. க்ஷமாஹீனம் தபோயதா, தபஸ்வி நிறைய தபஸெல்லாம் பண்ணி பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் வாழ்க்கையே தியாகம் பண்ணி தபஸெல்லாம் பண்ணி இருக்கிற ஒரு ரிஷிக்கு பொறுமைதான் ஆபரணம். பெரிய ரிஷி, ஆனா பொறுமையே கிடையாது. சட்டுன்னு கோபம் வரும், சாபம் கொடுத்துட்டே இருப்பார் அப்படின்னு வச்சுக்கலாம். அது அந்த ரிஷிக்கு ஒரு அழகே இல்லை, அது ஒரு குறை அவருக்கு, ஒரு கையோ காலோ இல்லாத குறை போல அவருக்கு. ஏன்னா இவர் கோவப்பட இவர் சாபம் கொடுக்க இவருடைய தப்போ சக்தி எல்லாம் குறைஞ்சுட்டு வரும். எத்தனை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாரோ அதெல்லாம் இழந்துட்டே வர்றார், கோவப்பட இழந்துட்டு வர்றார். சாபம் கொடுக்க சக்தி எல்லாம் போயிட்டு வர்றது. நாளைக்கு வரம் கொடுக்கிற பவர் இல்லாம போயிடும். சாபம் கொடுத்து பழிச்சுட்டே வந்தா நாளைக்கு வரம் கொடுத்தாரானா, நல்லது சொன்னாரானா பழிக்காம போயிடும். அந்த மாதிரி ஒரு தபஸ்விக்கு பொறுமைதான் அழகு. பொறுமை இல்லாத தபஸ்வி எப்படி குறை உள்ளவனோ தோஷம் உள்ளவனோ. என்னவெல்லாம் சொல்றார், தாயார் இல்லைன்னா எப்படி பெருமாளிடத்திலே ஒரு பூர்த்தி இல்லையோ, நல்ல வசந்த தட்சணை கொடுக்கலன்னா எப்படி யாகத்துக்கு ஒரு குறையோ, ஞானம் இல்லாத த்விஜன் எப்படி குறையுள்ளவனாக கருதப்படுகிறானோ, பொறுமை இல்லாத தபஸ்வி எப்படி குறையுள்ளவனாக கருதப்படுகிறானோ, அந்த மாதிரி யாகம் பண்ணக்கூடிய ஒரு கணவனுக்கு மனைவியானவள் இல்லைன்றது ஒரு குறை. முன்னாடி சொன்னதெல்லாம் கெட்டு போற மாதிரி இந்த யாகமும் கெட்டு போயிடும். அதனால அம்மா, என்னுடைய அப்பாவும் உன்னுடைய கணவனுமான பிரம்மா பண்ணக்கூடிய அஸ்வமேத யாகம், பகவதாராதன பரமா பெருமாளை உத்தேசிச்சு பண்ணக்கூடிய யாகம், அதுக்கு நீ அவசியம் கூட இருந்து இந்த யாகத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும்னு நான் பலமுறை உன்னை சேவிச்சு பிரார்த்திச்சு கேட்டுக்கிறேம்மா. நமோஸ்துதே, வந்துடுமா அப்படின்னு அத்தனை பணிவா பிரம்மா எப்படி பிரார்த்திக்கணும்னு சொல்லி அனுப்பினாரோ அந்த மாதிரி புத்திசாலித்தனமா பிரார்த்திக்கிறார் வசிஷ்டர். இப்போ சரஸ்வதி ஆனவள் என்ன பண்ணணும்? வரணுமோ இல்லையோ? வரல, நான் வரத்துக்கு தயாரா இல்லை அப்படின்றா. அம்மா நீ வந்தானோன்னு எத்தனையோ கெஞ்சி பார்த்தார், வரல. சரி, இத்தனை தூரம் பிரம்மாவானவர் பெருமாளை குறித்து யாகம் பண்ண போறேன் வான்னு கூட்டாலும் வரல. இத்தனை பக்தியும் ஆசையும் இருக்கக்கூடிய வசிஷ்டர் புத்திசாலித்தனமா பேசி அன்பா ஆச்சரியமா இத்தனை முறை சேவிச்சு கூப்பிடுறார். அப்பவும் சரஸ்வதி மனசு இறங்கல. அப்படி என்ன கோபம் சரஸ்வதிக்கு? அப்படி என்ன பிரம்மா மேல கோபம்? பிரம்மா அப்படி என்ன பண்ணிட்டார் சரஸ்வதியை? இவாளுக்கு இருக்கக்கூடிய ஊடல், அந்த பிரணய கலகத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தால், ஒரு காலத்துல பிரம்மாவினுடையதான சத்தியலோகத்திலே பிரம்மாவினுடைய சபையிலே தேவர்களும் நிறைய ரிஷிகளும் எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கா. அப்போ அங்க ஒரு உரையாடல் நடக்கிறது, ஒரு விசாரம் நடக்கிறது. லக்ஷ்மி சரஸ்வதி இவா 2 பேர்ல யார் வசந்தவா அப்படின்றதுதான் அந்த விவாதத்தினுடைய தலைப்பு. ஒருத்தர் ஒன்னா சொல்லிட்டு இருக்கா, இவா வசந்தவா அவா வசந்தவா, பணம் இல்லைன்னா வாழ முடியாது லட்சுமி வசந்தவா, ஞானம் இல்லைன்னா வாழ முடியாது சரஸ்வதி வசந்தவான்னு அவாவாளுக்கு தெரிஞ்சது அவாவா சொல்லிட்டு இருக்கா. எல்லாருடைய வாத பிரதிவாதங்களையும் கேட்டு பிரம்மாவானவர் தீர்ப்பு கொடுக்கணும். ஏன்னா அங்க இருக்கிறவா எல்லாருலயும் வயசுல பெரியவர், 4 வேதத்தையும் சொல்லக்கூடியவர், பிதாமகன் சொல்லக்கூடியவர் பிரம்மா, அவர் தான் தீர்ப்பு தரணும். எல்லாருடைய வாதங்களையும் கேட்டுட்டு பிரம்மா ஆச்சரியமான தீர்ப்பு கொடுத்தார். எப்பொழுதும் எம்பெருமானுடைய திருமார்பிலே வசிக்கும் பெருமை படைத்த லட்சுமி தேவியே சிறந்தவள். ஜெகத் காரணமா இருக்கக்கூடிய எம்பெருமானை அனுதினமும் பிரியாமல் அவனுக்கு சமானமாக அவனோடு கூடவே இருக்கக்கூடிய தாயார் தான் வசந்தவோ. இதுல வாதம் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. சரஸ்வதி ஞானம் கொடுக்கறான்னு ஜனங்கள்லாம் சொல்றது,
அந்த சரஸ்வதியும் யாருடைய அனுகிரகத்தினாலே, யாருடைய அனுகிரகத்தினுடைய ஒரு துளியினாலே இத்தனை ஞானத்தை பெற்றால்? லக்ஷ்மி ஹயக்ரீவனுடைய அனுகிரக கடலிலே ஒரு துளியை கொண்டே சரஸ்வதி இத்தனை ஞானத்தை பெற்றால் அப்படின்னா, அந்த ஹயக்ரீவனுக்கு என்ன பேரு? பேரே லக்ஷ்மி ஹயக்ரீவன் பேரு. வித்யாலட்சுமின்னு சொல்லக்கூடிய வித்யினுடைய மொத்த உருவமாக இருக்கக்கூடிய தாயாரை, லக்ஷ்மியை தன் மடியிலேயே அமர்த்தி வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவன் ஹயக்ரீவன். அந்த லக்ஷ்மி ஹயக்ரீவன் சொல்லக்கூடிய வித்யாலட்சுமி சமேத ஹயக்ரீவன் பரிமுகப் பெருமாள் இருக்கிறானே, அவனுடைய அனுகிரகத்தினாலேதான், அவனுடைய அனுகிரகமாகிற கடலினுடைய ஒரு துளியினாலேதான் சரஸ்வதிக்கு இந்த ஞானம். அப்படின்னா அந்த எம்பெருமானையும் அந்த வித்யாலட்சுமின்னு சொல்லக்கூடிய தாயார் திருமகள் இருக்கிறாளே, அவளையும் சேவிக்கக்கூடிய அடியவர்களுக்கு எதற்காக சரஸ்வதியினுடைய அனுகிரகம் வேண்டும்? என்ன அவசியம்? அந்த பெருமாள் பிராட்டியினுடைய அனுகிரக சமுத்திரத்திலே, தயா சாகரத்திலே ஒரு துளியால சரஸ்வதியால அவளை வர முடியறது அப்படின்னா, அவளுடைய அனுகிரகம் நமக்கும் பூர்ணமா உண்டோ இல்லையோ? எல்லாத்துக்கும் அந்த எம்பெருமானையும் தாயாரையும் தானே நம்பி இருக்கோம் நாம எல்லாம். அதனால அவளை சேவிச்சா மோட்சமே கிடைக்கிறதுன்ற போது கேவலம் ஞானம் கிடைக்காதா? அவளை சேவிக்கிறச்ச வசந்த ஸ்ரீவைகுண்டமே கிடைக்கிறதுன்னும் போது கேவலம் ஒரு அறிவு கிடைக்காதா? ஒரு விசேஷமான ஞானம் கிடைக்காதா? விவேகம் கிடைக்காதா? ஏன் கிடைக்காது? நிச்சயம் கிடைக்கும். சொல்ல போனா இவாளை ஆசிரியிச்சாதான் நிரந்தரமான ஆனந்தம்னு சொல்லக்கூடிய மோட்சமே கிடைக்கும்னு சொல்லக்கூடிய வசந்த பரதத்துவ ஞானமே வந்துடுத்து நமக்கு. அப்புறம் இந்த லௌகீக ஞானங்கள் எல்லாம் நமக்கு என்ன போறது? இல்ல அந்த ஞானமே வரதுன்னா இந்த ஞானம் எல்லாம் வராதா? அப்பேற்பட்ட ஞானத்தையே பிச்சை போட்டவன் எம்பெருமான் தானே. அவன் இருக்கிற போது, தாயார் இருக்கிற போது அல்ப ஞானங்கள் எல்லாம் தானா வந்துட்டு போறது. மேக்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ், தமிழ் தானா வந்துட்டு போறது. அதனால பெருமாள் பிராட்டி தான் என்னைக்கும் சாஸ்வதமானவா. இங்க டிபேட் என்ன, லக்ஷ்மியா சரஸ்வதியான்னா சந்தேகமே இல்லை, லக்ஷ்மி தான் வசந்தவோன்னு பிரம்மா சரியான தீர்ப்பு சொல்லிட்டார். சரஸ்வதிக்கு ரொம்ப அவமானமா போயிடுத்து. நம்முடைய கணவன், நம்முடைய பர்த்தா, இவரே நம்மள இந்த மாதிரி குறைச்சு மடிப்பிட்டு நீ எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு இத்தனை பேர் முன்னாடி நம்மளை அவமானப்படுத்திட்டாரே அப்படின்னு கோவம் வந்துடுச்சு இவளுக்கு. அந்த சிச்சுவேஷனை அப்படியே டீசெண்டா மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு என்ன பண்ணினா, சரி அது போட்டோம், பூலோகத்துல ஓடக்கூடிய நதிகள்ல எந்த நதி வசந்தது அப்படின்னு இன்னொரு கேள்வி எழுப்பினான். லக்ஷ்மி சரஸ்வதி ரெண்டு பேர்ல லக்ஷ்மி தான் வசந்தவோன்னு சொல்லிட்டார். லக்ஷ்மியை விட சரஸ்வதி தான் வசந்தவோன்ற பட்டத்தை நம்மளால வாங்க முடியல, அதுவே அவமானம். சரி போனா போறது, அந்த அவமானத்தோட நாம எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட வேண்டாம். இது அப்படி நாம வேற மாதிரி டைவர்ட் பண்ணி நாம தான் பெருமை உடையவள் அப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தை பிரம்மாவனுடைய வாயிலேயே வர வைக்கணும்னு சரஸ்வதி ஒரு சூழ்ச்சி பண்ணினான். பூலோகத்துல ஓடக்கூடிய நதிகள்ல வசந்த நதி எதுன்னு கேட்டா, சரஸ்வதியா லக்ஷ்மியான்னு ரெண்டு பேரை சமமா ஒப்பிட்டு பேசுற அளவுக்கு நமக்கு தகுதி உண்டு. அப்படி இருக்கிற பட்சத்துல இதுல என்னமா சந்தேகம்? லக்ஷ்மி பேர்ல நதி ஓடல, உன் பேர்ல நதி ஓடுறது, நீ நதியா ஓடுற, அதனால நீ தான் வசந்தவோ அப்படின்னு பிரம்மா சொல்லுவார். அது எல்லாரும் முன்னாடியே சபையில நம்ம அவமானப்பட்டதற்கு ஒரு மருந்தா இருக்கும். எல்லாரும் நம்மள பெருமையா நினைச்சுப்பா, சரஸ்வதியும் வசந்தவோன்னு எல்லாரும் நினைச்சுப்பா, அந்த கௌரவம் நமக்கு உண்டு அப்படின்னு இவ ஒரு தப்பு கணக்கு போட்ட. பிரம்மாவானவர் நியாயமா வேதங்களை எல்லாம் ஓதி சிறந்த ஞானத்தோடு இருக்கக்கூடியவர், தெளிவான தீர்ப்பு கொடுத்தார். திரும்பவும், அம்மா எம்பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் தான் எல்லாவற்றை காட்டிலும் உசந்தது. எப்படி தெரியுமோ? அந்த எம்பெருமானை சேவிக்கக்கூடிய எத்தனையோ கோடிக்கணக்கான பக்தர்கள் இருக்கா, பாகவதால் இருக்கா, ஸ்ரீ வைஷ்ணவால் இருக்கா. அந்த பகவானுடைய பக்தர்களான ஸ்ரீ வைஷ்ணவனுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை சாட்டாலே அது எல்லா பாவத்துக்கும் பிராயசித்தம்னு சொல்றோம். ஏதத் சமஸ்த பாபானாம் பிராயசித்தம் அனேஷிபிஹி நிர்ணீதம் பகவத் பக்த பாதோதக நிஷேவனம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. எல்லா பாவங்களுக்கும் ஒரு பிராயசித்தம் இருக்க முடியும்னா அது எம்பெருமானை மட்டுமே சேவிக்கக்கூடிய, மறந்தும் புறந்தொழா மாந்தரா தேவதாந்திர சம்பந்தம் இல்லாமல் ஸ்ரீமன் நாராயணனை மட்டுமே சேவிக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள், பாகவதோத்தமர்கள், பரமைகாந்திகள், ஆச்சாரிய புருஷா இருக்காலே மகான்கள், அவளுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை சாப்பிடுறதுதான் எல்லா பாவத்துக்கும் பிராயசித்தம்னு சொல்லிருக்கு. அப்படி பெருமாளுடையதான கோடிக்கணக்கான அடியவர்கள்ல ஒருத்தருடைய ஸ்ரீபாத தீர்த்தமே எல்லா பாவத்துக்கும் பிராயசித்தமாக இருக்கிற போது, அவளுக்கெல்லாம் சுவாமியாக இருக்கக்கூடிய பெருமாளுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தினுடைய மகிமையை யோசிச்சு பார்த்துக்கோ. அந்த எம்பெருமானுடைய திருவடியை நான் அலம்ப அவனுடைய ஸ்ரீபாத தீர்த்தமாக வழிந்தோடியதுதான் கங்கைன்னு சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய வசந்த ஸ்ரீபாத தீர்த்தம், கங்கா நதி.
அந்த நதிதான் நதிகளிலே உசந்தது. பூலோகத்திலே மட்டுமல்ல, எல்லா உலகங்களிலும் வைத்துக்கொண்டு உசந்த நதி எதுன்னா எம்பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தமான கங்கா நதி தான். அதனால நதிகள்ல கூட நீ உசந்தவோன்னு உன்னால கிளைம் பண்ண முடியாதுன்னு பிரம்மா. எது எப்படின்னா இருக்கட்டும், நான் தான் நதிகள்ல உசந்தவோ அப்படின்னு நீங்க உங்க வாயால ஒத்துக்கோங்க, அப்பதான் எனக்கு கௌரவம், இல்லைன்னா திரும்ப நான் அவமானப்படணும்னா. இல்லாத விஷயத்தை எப்படி ஒத்துக்கணும்ன்ற? நீ ஆமடையா, தாயார் எனக்கு அம்மா, நீ ஆமடையா, பெருமாள் எனக்கு அப்பா, ஆச்சாரியன் என்ன படைச்சவர், அவருடைய ஸ்ரீபாத தீர்த்தம் தான் வசந்ததுன்னு வேதமே சொல்றது. அப்படி இருக்கிற பட்சத்துல உனக்காக நான் அதெல்லாம் ஒத்துக்காம போக முடியாது, நீ என்ன வேணா நினைச்சுக்கோ, இதுதான்மா உண்மை அப்படின்னு இருக்கிறத சொன்னார் பிரம்மா. உடனே ஒரு ஆவடியால எத்தனை முறை தான் இந்த மாதிரி விட்டு கொடுத்து பேசுவார், எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்துவார், இவரோட இனிமேல் ஒரு க்ஷணம் கூட இருக்கக்கூடாதுன்னு கோவிச்சுண்டு வந்துட்டார். வந்து என்ன பண்ணினா, எந்த பிரம்மாவானவர் உனக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு சொல்றது போல என்ன மட்டம் தட்டினாரோ, அந்த பிரம்மாவாயாலேயே சரஸ்வதி தான் வசந்தவோன்னு சொல்லும்படியா விசேஷமான ஒரு வரம் ஏதான வாங்கிட்டு வருவேனா. ஏதோ ஒரு தபஸ் பண்ணி, ஒரு உக்கிரமான குரூரமான பெரிய தபஸ் ஒண்ணு பண்ணி பெருமாளை நேர சேவித்து சரஸ்வதியை காட்டிலும் வசந்தவா யாரும் கிடையாதுன்னு சொல்ற அளவுக்கு ஒரு வரத்தை வாங்கிட்டு தான் நான் திரும்ப சத்தியலோகத்துக்கு வருவேன். வந்து பிரம்மாவினுடைய முகத்திலே கரியை பூசுவேன் அப்படின்னு கோபத்துல கண்ணு முன்னு தெரியாம ஒரு தப்பான ஒரு பிரதிஜை எடுத்துண்டு, ஒரு உறுதியை எடுத்துண்டு சரஸ்வதியானவள் தபஸ் பண்றேன்னு வந்துட்டா. வந்து அவள் பெயர்ல ஓடக்கூடிய நதிக்கு நடுவுல இருந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ இதுதான் கோவித்து கொண்டு வந்ததற்கு காரணம். தவம் பண்ணிட்டு இருக்கா. வசிஷ்டர் இத்தனை தூரம் கூட்டார், வரல. சரி என்ன பண்றது, நம்மளால ஆன மட்டும் முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், வரல. இதுக்கு மேல அம்மா வரமாட்டேன்றான்னு அப்பா அவன்கிட்ட போய் சொல்ல வேண்டியதுதான். அதுக்கு மேல அப்பா என்ன சொல்றாரோ அதை கேட்டு நடக்கலாம் அப்படின்னு திரும்ப காஞ்சிபுரத்துக்கு வரார் வசிஷ்டர். இந்த சமயத்துல தேவர்களுக்கு தேவதைகளுக்கு விரோதிகளாக இருக்கக்கூடியவர்களான அசுரர்கள், தேவதைகளுக்கு தேவர்களுக்கு பொது எதிரியா இருக்கக்கூடியவர்களான அசுரர்கள் என்ன பண்ணினா, சரஸ்வதியானவள் நல்ல கோபத்துல இருக்கா பிரம்மா மேல. பிரம்மா யாகம் பண்றார். ஒருவேளை இந்த யாகத்துக்கு பலனா நமக்கெல்லாம் அழிவு வந்துடுத்துனா என்ன பண்றது? இவளுக்கெல்லாம் என்ன பயம்னா, அசுரர்களுக்கு மட்டுமல்ல இந்திரன் முதலான தேவர்களுக்கும் ஒரு பயம். யாரானோ ரொம்ப உக்கிரமான தபஸ் பண்ணினா எங்க நம்முடைய பதவிக்கு பங்கம் வந்துட போறதுன்னு பயப்படுவா. ஏன்னா இதெல்லாம் வந்து பதவிகள் தான். இந்திரன்னு சொல்லக்கூடியதோ பிரம்மான்னு சொல்லக்கூடியதோ இதெல்லாம் பதவிகள் தான். நம்மள மாதிரி இருக்கிற ஒரு சாதாரண மனுஷன் சாஸ்திரங்களின்படி வேதங்களின்படி வாழ்ந்து பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் விசேஷமா தபஸ் எல்லாம் பண்ணி வேதத்திலே சொல்லப்பட்டதான வசந்த யாகங்களை எல்லாம் நிறைய பண்ணி அதனுடைய பலனாக அவர்கள் சொர்க்கத்துக்கு போனா இல்ல இந்திரனானா இல்ல பிரம்மாவானா அதெல்லாம் போஸ்டிங் தான். அப்போ ஒருத்தர் ரொம்ப உக்கிரமா தபஸ் பண்ணிட்டு இருக்கார், அவருடைய தப்போ மகிமையில எப்ப என்ன நடக்குமோன்னு லோகமே நடுங்கிறது அப்படின்னு அந்த தபஸ்னுடைய உக்ரம் தீக்ஷண்யம் ஜாஸ்தியாக இந்த தபஸ் பண்ணி யாகம் பண்ணி பதவிக்கு வந்தாலே அவளுக்கெல்லாம் ஒரு ஆட்டம் காணும், ஒரு பயம் வரும் அவளுக்கு. எங்க நம்ம போஸ்டுக்கு இவன் வேட்டு வச்சிருவானோ, இத்தனை உக்கிரமா தபஸ் பண்றானே, எங்க பெருமாள் இவனை இந்திரனாக்கிடுவாரோ இவனை பிரம்மாவாக்கிடுவாரோ அப்படின்னு பயம் வரும் அவளுக்கெல்லாம். அதனால என்ன பண்ணுவா, எப்படியான அந்த தபத்தை கலைக்கணும், எப்படியான அந்த யாகத்தை கலைக்கணும்னு தேவர்கள் முயற்சி பண்ணுவா. அசுரர்கள் என்ன பண்ணுவா, இத்தனை தபஸ் பண்றானே, பெருமாள் வந்து என்ன வேணும்னு கேட்டா எங்களுக்கெல்லாம் சத்துக்களுக்கெல்லாம் விரோதியா இருக்கக்கூடிய ராட்சசால் அசுரால்லாம் இருக்கா, அவள்லாம் நீ கூண்டோடு அழிக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுண்டு எங்க பெருமாள் வந்து நம்மளை எல்லாம் சம்ஹாரம் பண்ணிட போறாரோ, இல்ல பெருமாளே இந்த ராட்சசால் எல்லாம் எங்களை நிம்மதி இல்லாம பண்றா, அவளால தர்மம் க்ஷீணிச்சு போறது, நீதானே தர்மம் க்ஷீணிக்கிற போதெல்லாம் அவதாரம் பண்ணி தர்மத்தை நிலநாட்டுவேன்னு சொன்னேன், வா வந்து ராவண சம்ஹாரம் பண்ணு கும்பகர்ண சம்ஹாரம் பண்ணுன்னு எங்க நம்மளெல்லாம் வந்து ஆபத்துல சிக்க வச்சிட போறாளோ, பெருமாளானவர் வந்து எங்க நம்ம கதையை முடிச்சிட போறாரோன்னு அசுரர்களுக்கெல்லாம் இப்படி ஒரு பயம் வரும். தேவர்களுக்கு பதவி பறி போறதேன்னு பயம், இவாளுக்கு பிராணம் போயிட்டு போறதேன்னு பயம். அதனால ரெண்டு பேருமே காமனா என்ன பண்ணுவா, யார் யாகம் பண்ணாலும் யார் தபஸ் பண்ணாலும் கெடுக்கணும்னு பாப்பா. ஆனா இங்க பிரம்மாவானவன் காஞ்சிபுரத்துல யாகம் பண்ணிட்டு இருக்கார், எப்படிடா கெடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா தேவதைகளை எல்லாம் பிரம்மாவானவர் முறைப்படி யாகத்துக்கு வாங்குவோன்னு இன்வைட் பண்ணிட்டார். அதுவும் இல்லாம பிரம்மா தான் தேவதைகள்ல இருக்கிறதுல பெரிய போஸ்ட்ல இருந்துட்டு இருக்கார் பெருமாளுக்கு அடுத்தபடியா. இதுக்கு மேல அவர் யாகம் பண்ணியோ இல்ல தபஸ் பண்ணியோ என்ன போஸ்ட வாங்கிட முடியும்? ஏன் பெருமாள் ஆகிட முடியுமா? பெருமாளா யாராலையும் ஒரு நாள் ஆக முடியாது. பெருமாள் தான், அவருடைய பதவிக்கு யாரும் வர முடியாது.
அப்போ பிரம்மாவானவர் எதுக்கு இந்த யாகம் பண்றார் அப்படின்னு அதை பத்தின கவலை இல்லை இவாளுக்கு. அப்படியே பண்ணாலும் பிரம்மாவானவர் நமக்கு நம்மோட சேர்ந்தவர், நம்மளை போல அவரும் ஒரு தேவன், அவரால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு தைரியம் இவாளுக்கு. அதுவும் இல்லாம யாகத்துக்கு வான்னு சொல்லி மந்திரம் சொல்லி இவாளெல்லாம் கூட்டா இவா வர வேண்டியது இவாளுடைய தர்மம் வந்துட்டா. சோ அதனால இப்ப தேவர்களால பிரம்மாவனுடைய யாகத்துக்கு ஒரு தடங்களும் வரல. அசுரர்கள் என்ன பண்ணா, நம்மளுடைய முக்கியமான எதிரியான தேவர்கள்லாம் மொத்தமா சேர்ந்து இருக்கா, கூட பிரம்மா வேற இருக்க, இவெல்லாம் யாகம் பண்ணி நம்மள வம்சத்தோட அழிச்சுட்டான்னா என்ன பண்றது? அதனால எப்படியான இந்த யாகத்தை தடுக்கணும், எப்படி தடுக்கலாம்னு யோசிச்சா, பிரதானமா யாகம் பண்ணக்கூடிய அந்த எஜமானனுடைய தர்மபத்தினி வரலன்னா யாகம் நடக்காதோ இல்லையோ. அவளே கோச்சுண்டு போய் நான் வரமாட்டேன்னு உட்கார்ந்துட்டு இருக்கா. இதை விட நல்ல சான்ஸ் கிடைக்காது. இன்னும் அவ 2 பேருக்குள்ள இருக்கிற சண்டையை ஏத்தி விடணும், சரஸ்வதியை போய் அந்த யாகத்துக்கு எதிராக திருப்பி விடணும் அப்படின்னு எல்லாரும் வசிஷ்டர் போன மாதிரியே இவாள்லாம் அப்படியே கும்பல் கும்பலா ராட்சசால் எல்லாம் சரஸ்வதி நதி கரைக்கு போனா. வசிஷ்டர் தோத்து போட்டார் இவா பண்ண ஸ்தோத்திரத்துல. வசிஷ்டர் என்ன மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணாரோ அதை விட பல மடங்கு ஸ்தோத்திரம் பண்றா. வசிஷ்டர் 4 முறை சேவிச்சா இவா 12 முறை சேவிக்கிறா. வசிஷ்டர் பாத பூஜை பண்ணா இவா படையிலே இடுறா. அவளுக்கு பல மடங்கு வசிஷ்டரை பண்ணதெல்லாம் பார்த்து இருந்து அதை விட இன்னும் ஜெய்சாண்டிக்கா பில்டப் பண்ணி இவாள மாதிரி நம்ம கிட்ட பக்தி இருக்கிறவா யாரும் கிடையாதுன்னு சரஸ்வதி சந்தோஷப்படுற அளவுக்கு சரஸ்வதியினுடைய மனசுல இடம் பிடிச்சிட்டா ராட்சசாலாம் சேர்ந்து. உங்களுடைய பூஜையினாலே, உங்களுடைய நமஸ்காரத்தினாலே, உங்களுடைய ஸ்தோத்திரத்தினாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கெல்லாம் என்ன வேணும் அப்படின்னா, அம்மா நீ எவ்வளவு நியாயமான கோரிக்கைக்காக சத்தியலோகத்தை விட்டு பிரிஞ்சு பிரம்மாவோட சண்டை போட்டு வந்த, இங்க இப்படி ஒரு தபஸ் பண்ணிட்டு இருக்கியே, இந்த மாதிரி தபஸ் பண்ணவால நாங்க கேள்விப்பட்டது கூட இல்ல. உன்ன மாதிரி தபஸ் பண்றதுக்கு யாராலம்மா முடியும்? ஒரு பொண்ணா இருந்துட்டு தைரியமா இந்த மாதிரி நதி பிரவாகத்துக்கு நடுவுல உட்கார்ந்துட்டு தபஸ் பண்றியே, இந்த மாதிரியான ஒரு வீரம் யாருக்கு உண்டு? நீதான் வசந்தவன்னு நான் சொல்லியிருக்கணும் பிரம்மா. அது எப்படி உனக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம் உன்ன. அப்படி 2 முறை உன்னை அங்க அவமதிச்சது போறாதுன்னு இப்ப வசிஷ்டர் போய் எங்க அம்மா வரமாட்டேன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொன்னா நியாயமா என்ன பண்ணிருக்கணும் அவர்? சரியா, நீ சொல்லி அம்மா வரல, நான் வரேன், நான் அம்மாவை பார்த்து மன்னிப்பு கேட்டு சமாதானம் பண்ணி அழிச்சுட்டு வரேன்னு சொல்லி பிரம்மாவே உங்களை அழிச்சுட்டு போய் யாகம் பண்ணணுமா வேண்டாமா? ஆனா அந்த பிரம்மாவானவர் அங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா? காஞ்சிபுரத்துல அத்தனை சொல்லியும் வரலையா? சரி வரலன்னா போட்டு நாம என்ன பண்றது? அதனால அடுத்து இளையாள் பத்தினி இருக்கா பாரு, 2வது, அவளை வச்சுட்டு சாவித்திரியை வச்சுட்டு யாகம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். பிரம்மா பக்கத்துல அங்க சாவித்திரி உட்கார்ந்து யாகம் ஆரம்பிக்க போறது. முதல் மனைவி இல்லாம பண்ணக்கூடாதுன்றது வாஸ்தவம். ஆனா முதல் மனைவி வரமாட்டேன்னு சொல்லிட்டான்னா என்ன பண்றது? அப்ப அடுத்த மனைவி வச்சுட்டு பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு வாத்தியார்கள்லாம் சொன்னா உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்காரு. இப்போ யாகம் ரொம்ப நன்னா ஆரம்பிக்க போறது, விசேஷமா யாகம் பண்ண போறார். அப்புறம் என்ன ஆயிடும் தெரியுமா? பிரம்மாவானவர் யாகம் பண்றச்சே சரஸ்வதியை ஒதுக்கி வச்சாருன்னு இன்னும் அசிங்கமா போயிடுமா உனக்கு? நீ இல்லாமையே யாகம் பண்ணிட்டேன் பாரு அப்படின்னு அவர் மார்தட்டிப்பார். நாளைக்கு நீ பிரம்மலோகத்துக்கு போனியனா கூட உன்னுடைய பொசிஷன் உனக்கு கிடைக்காது. உன்னுடைய பொசிஷனுக்கு உன்னுடைய சக்கலத்தை உட்கார்ந்துட்டு இருப்போ. இதெல்லாம் உனக்கு எத்தனை அவமானம் அப்படின்னு பயங்கரமா கொம்பு செய்ய விட்டா சரஸ்வதிய. நீங்க சொன்ன மாதிரி நான் வரலன்னு சொன்னா என்ன மன்னிப்பு கேட்டு சமாதானம் பண்ணி அழிச்சுட்டு போகாம இளையால வச்சு பண்றதுன்றது என்ன ஒரு ஏளனம்? அது என்ன அத்தனை அவமதிக்கிறா. நான் எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத போயிட்டேன்னு நினைச்சுட்டாரா பிரம்மா? என்ன பண்றேன் பாருங்க. எந்த யாகத்தை என்ன புறக்கணிச்சுட்டு என்ன அவாய்ட் பண்ணிட்டு பண்ணணும்னு நினைச்சாரோ அந்த யாகமே இல்லாதபடிக்கு அழிச்சுடுறேன் பாருங்க அப்படின்னு அத்தனை கோபத்தோட கிளம்புறா சரஸ்வதி. சரஸ்வதியானவள் கோபித்துக் கொண்டு ஒரு நதியாக பெருகி யாகசாலையை அழிக்க முற்படுகிறாள். சரஸ்வதின்றவோ ஏற்கனவே நதியா போயிட்டு இருக்காளோ இல்லையோ. நதியினுடைய சொரூபம் என்ன? வேகத்தோட கூட மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி நகரக்கூடியது, பிரவாகமாக ஓடக்கூடியது நதி. பல மேடுகளை, பல பாறைகளை, பல இடுக்குகளை, பல வளைவுகளை, பல நெளிவுகளை, பல சுழிவுகளை வேகமாக ஆக்ரோஷமாக கடந்து கடலிலே கலப்பது நதியினுடைய சுபாவம். காடு மேடெல்லாம் கடந்து வர எனக்கு ஒரு யாகசாலை அழிக்கிறதெல்லாம் பெரிய விஷயமா? இங்க வடக்க சரஸ்வதின்னு ஓடுறனோ இல்லையோ, அந்த மாதிரி தெற்க வேகவதின்ற பெயர்ல ஓடுறேன் பாருங்க. சரஸ்வதின்ற பெயர் கொண்ட நதியே இத்தனை வேகமா ஓடுறது. வேகவத்தின்னு பேர்லயே வேகம் இருக்கிற நதியா வந்தா மின்னல் வேகத்துல யாகசாலையும் பிரம்மாவையும் அழிச்சு விடுறேன் பாரு அப்படின்னு கோபத்தோட கூட தட்சிண தேசத்துக்கு வந்தா. எப்பவுமே உசரத்துல இருந்து பள்ளத்தை நோக்கி வரச்சதான் ஜலமானது ரொம்ப ஆர்ப்பரிப்போட வேகத்தோட வரும். அதனால என்ன பண்ணினா யாகம் நடக்கிறது காஞ்சிபுரத்துல. அந்த யாகம் நடக்கிற இடத்துக்கு இன்னும் மேல மேட்ல இருந்து நம்ம வந்தோமானாதான் அந்த இடத்த ரொம்ப ஆக்ரோஷமா அழிக்க முடியும் நம்மளால. என்னட்டு
அப்படியே வேலூர் தாண்டி குடியாத்தம் தாண்டி இந்த குடியாத்தத்திலே பள்ளிகொண்டா ரங்கநாத பெருமாள் சன்னதின்னு சேவிக்கிறோமே, அந்த பெருமாளுக்கெல்லாம் கூட இன்னும் ரொம்ப தூரம் கழிச்சு அந்த திசையில இருந்து ஆரம்பிச்சு அப்படியே பள்ளிகொண்டா திருப்பார்கடல்னு சொல்லக்கூடிய ஊர், அங்க இருந்து அப்படியே காஞ்சிபுரத்தை நோக்கி வரா. அத்தனை வேகமா வந்து யாகத்தை அழிக்கணும்னு முற்படுறா. அப்படி சரஸ்வதியானவள் எந்த வேகத்தோட கூட வந்து யாகத்தை அழிக்க முற்பட்டால் என்னவெல்லாம் பண்ணினால் அப்படின்றத சுவாமியானவர் 12ஆம் பாசுரத்துல தெரிவிக்கிறார். அதை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.